இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 2. அதாவது இறுதிக் கணக்கு 2 அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது தனியார் வணிகரின் இறுதிக் கணக்கு 1 அப்படிங்கிறது போன லெசன்ல பார்த்தோம். சரியா? யூனிட் 12 அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா, வித்தவுட் அட்ஜஸ்ட்மென்ட். அட்ஜஸ்ட்மென்ட்டே இல்லாம வியாபார கணக்குல என்ன வரும்? லாப நட்ட கணக்குல என்ன வரும்? இருப்புநிலை குறிப்புல என்ன வரும்? அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இந்த இறுதிக் கணக்கு 2ல என்ன பார்க்க போறோம்னா, சரிக்கட்டு பதிவுனா என்ன? எப்படி உங்களுக்கு சரிக்கட்டி கொண்டு வரப்போறோம்? அப்படிங்கிற ஒரு கணக்கியல் முறைய இங்க பார்ப்போம். சரிக்கட்டு பதிவு மற்றும் அதனுடைய கணக்கியலுடைய தொகுப்பு, சரிக்கட்டுதலுக்கான கணக்கியல் முறையின் தொகுப்பு, அதுக்கப்புறமா இறுதிக் கணக்குல எப்படி சரி கட்ட போறோம்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இறுதிக் கணக்கு 1ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எப்படி பொருத்தி பார்க்கணும்? அதன் அடிப்படையில எப்படி நம்ம அந்த வியாபார லாப நட்ட கணக்க போட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல என்னென்ன சரிக்கட்டுதல் நம்ம முக்கியமா பார்க்க போறோம்னா, கொடுபட வேண்டிய செலவு, முன்கூட்டி செலுத்திய செலவு, ஈட்டிய வருமானம், முன்கூட்டி பெற்ற வருமானம், வாராக்கடன், வாரா மற்றும் ஐயக்கடன், கடனாளிகள் மீதான தள்ளுபடி, ஒதுக்கு அப்படிங்கிறத முக்கியமா இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த இறுதிக் கணக்கு 2 ஏன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சுருக்கமா சொல்றேன் நானு. இறுதிக் கணக்கு 1 ஏன் தயார் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு உரிமையாளர் ஒரு வியாபாரத்தை தொடங்கியவர், அந்த வியாபாரத்துல முதல் போடுகிறார். இல்லையா? அந்த முதல் போட்டு அந்த தொழிலை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நம் முதலோட நிலைமை என்ன? நம்ம வியாபாரத்துடைய நிலை என்ன? நம்ம சொத்துக்கள், பொறுப்புகளுடைய மதிப்பு எப்படி இருக்குது? நம்ம இந்த வியாபாரத்துல இத்தன காலம் நம்ம வந்து இத்தன காலம் மீன்ஸ் 1 மாசம், 2 மாசம், 6 மாதம் அந்த மாரி ஆயிருக்கும்ல. அப்போ நம்ம வியாபாரத்துல லாபம் வந்துச்சா? நட்டம் வந்துச்சா? செலவுகள் அதிகமா செஞ்சிருக்கிறோமா? வருமானங்கள் எந்த அளவுக்கு ஈட்டியிருக்கிறோம்? செலவுல ஏதாவது கட்டுப்பாடு வேணுமா? இல்ல கடன் வாங்கலாமா? கடன் வாங்குறதுல ஏதாவது கட்டுப்பாடு வேணுமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு அந்த உரிமையாளர், அந்த தொழில் செய்பவர் அத பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த சமயத்துல தான் நம்ம வியாபார கணக்கு, அதாவது இறுதிக் கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இறுதிக் கணக்குல ஃபர்ஸ்ட் பார்ட் வியாபார கணக்கு, அப்புறமா லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. இது 3யுமே நம்ம தயார் பண்றோம். அப்ப வியாபார கணக்குலேருந்து மொத்த லாபமோ அல்லது மொத்த நட்டமோ கிடைக்கும். லாப நட்ட கணக்கிலிருந்து நிகர லாபமோ, நிகர நட்டமோ கிடைக்கும். அதிலிருந்து அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இருப்புநிலை குறிப்பிலிருந்து நம்ம சொத்துக்கள், பொறுப்புகள் நிலைமை என்ன அப்படிங்கிறத அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கம்பெனில முந்தைய ஆண்டோட கம்பேர் பண்ணலாம். நம்ம மாரி தொழில் செய்யக்கூடிய இன்னொரு நிறுவனத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வருவாயின செலவாக இருக்கட்டும், வருவாயினங்களாகட்டும், முதலினங்களாகட்டும், அதுல என்ன நம்ம மாற்றம் தேவை அப்படிங்கிறத உணர்வதற்கு நம்மளால முடியும். அப்ப இறுதிக் கணக்கு 1 அப்படிங்கிறது தயாரிச்சாச்சு. அப்ப அந்த இறுதிக் கணக்கு அப்படிங்கிறது எதுலருந்து தயாரிச்சோம்? இருப்பாய்வு. அப்ப இருப்பாய்வு எதுலருந்து தயாரிச்சோம்? பேரேடு. பேரேடு அப்படிங்கிறது குறிப்பேடு. இப்படி ரிவர்ஸ்ல வந்துட்டுருக்கு இல்லையா? இப்ப இருப்பாய்வுலருந்து இறுதிக் கணக்கு தயாரிச்சதுக்கு அப்புறமா, துல்லியமாக நம்ம லாப நட்டங்களை, நிதி நிலைமைகளை நம்ம கண்டுபிடிச்சோமா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அப்ப துல்லியமானதுன்னா என்ன அப்படின்னா, இந்த வருட கடைசியில செலுத்த வேண்டியவைகள், பெற வேண்டியவைகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கும். முன்கூட்டியே நம்ம செலுத்தியிருக்கலாம். சரியா? முன்னாடியே நம்ம வாங்கியிருக்கலாம். இல்ல கூடியிருக்கலாம். அல்லது அதான் வரவேண்டியவை இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதல் மீது வட்டியோ அல்லது எடுப்பு மீது வட்டியோ நம்ம செலுத்தியிருக்கோமா? செலுத்தலையா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, உன்னிப்பாக கவனிச்சு, உன்னிப்பாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்தா மட்டும் தான் துல்லியமாக ஒரு லாப நட்டம் நம்மளுக்கு தெரியும். அதே மாரி அந்த சொத்துக்கள், பொறுப்புகளுடைய நிலைமையும் துல்லியமாக நம்மளுக்கு கணிக்க முடியும். அதன் காரணமாக இந்த சரிக்கட்டுதல் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இறுதிக் கணக்கு 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல உண்மையான மற்றும் நியாயமான லாபத்தன்மை, நிதி நிலைமை ஆகியவற்றை வெளிக்காட்டுவது தான் இந்த இறுதிக் கணக்கு 2. இருப்பாய்வுல தோன்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கணக்கியல் காலத்தின் முழுமையாக பேரீட்டு கணக்கு இருப்புக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இறுதிக் கணக்கு அப்படின்னு தயாரிக்கிறோம். இந்த இறுதிக் கணக்குல சில நேரத்துல அந்த ஆண்டுக்குரிய குறிப்பிட்ட செலவினங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா, செலுத்தப்படாமல் நிலுவையாக இருக்கும். நம்ம இந்த செலவு குடுத்துட்டோம் அப்படின்னு எழுதி வச்சிருப்போம். சரியா? அந்த இறுதிக் கணக்குல, சரி லாப நட்ட கணக்குல எழுதி வச்சிருப்போம். ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்க மாட்டோம்.
அதே இது குறிப்பிட்ட வருமானங்கள் ஈட்டி இருக்கலாம். நம்மளுக்கு சாங்ஷன் ஆயிருச்சு. வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அத பதிவு செஞ்சிருப்போம். ஆனா வராமல் இருக்கலாம். பெறவே நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இக்கணக்கான செலவுகள் அல்லது வருமானங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பெறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை அடுத்த ஆண்டுக்கு உரியவையாக இருக்கலாம். இந்த ஆண்டு வாங்கியிருப்போம். அதனுடைய பலன் வந்து அடுத்த ஆண்டுக்கு உரியதாக இருக்கும். இந்த நடவடிக்கைகள் சரி செய்யப்பட்டு ஒரு கணக்காண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் இறுதிக் கணக்கில் சரியான தொகைகள் காண்பிக்கப்பட வேண்டும். இது எல்லாமே சரி கட்டுனா மட்டும் தான் நம்ம அந்த கணக்காண்டுல எல்லாமே சரியான, உண்மையான லாபத்தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இருப்பாவை தயாரிக்கப்பட்ட பின்பு இது போன்ற நடவடிக்கைகளை குறிப்பேட்டு பதிவின் மூலமாக சரிக்கட்டுதல் மிகவும் அவசியமானது. அப்படியே அழிச்சு திருத்தி கொண்டு வர முடியாது. எல்லா சரிக்கட்டுக்கும் குறிப்பேட்டு பதிவு குடுத்து, மாற்றுப்பதிவு குடுத்து, அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இறுதி கணக்குக்குள்ள நம்ம கொண்டுட்டு போக முடியும். அந்த சரிக்கட்டு பதிவும், அந்த மாற்றுப்பதிவும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப இறுதி கணக்கு 1 உனக்கு சரியா புரிஞ்சிருந்தது அப்படின்னீங்கன்னா, 2 அப்படிங்கிறது தெளிவா நம்ம நடத்தும்போதே உனக்கு புரிஞ்சிரும். அப்ப நீ புக்ல ஒரு பென்சில் எடுத்துட்டு தான் இந்த சாப்டருக்குள்ள நீ எல்லா சாப்டரையும் நீ கவனமா கவனிக்கும்போது, ஒரு புக் எடுத்து கையில வச்சுக்கோங்க. என்னதான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல புக் இருந்தாலும், கையிலயும் புக் வச்சிருக்கணும். அதே மாரி பென்சில் கையில கண்டிப்பா இருக்கணும். சில விஷயங்கள் நானு இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, புக்ல ஒரு சைடுல கண்டிப்பா நீ நோட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஹிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னடா சும்மா சும்மா எழுத சொல்றாங்களே அப்படின்னு இருக்கும். காலேஜ் போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஹிண்ட் எடுக்கிறது. சரியா? குறிப்பு எடுக்கிறது. அப்ப அது நீ வந்து இப்ப இருந்தே பழகிக்கோங்க. 2வது தெளிவா நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரியிற மாரி இருக்கும். அந்த எழுதாம இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, பின்னாடி டவுட் வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது. சரியா? யாரா இருந்தாலும் மறதிங்கிறது இயல்பு தானே. அப்ப டவுட் வரும். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதி வச்சது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த இறுதி கணக்கு தயாரிக்கும்போது, சரிக்கட்டுதல் செய்வதற்கான அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டில் பெறப்பட்ட வருமானத்தை அந்த ஆண்டின் செலவுகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துகை கோட்பாடு. அந்த கோட்பாடின் அடிப்படையில தான் இந்த இறுதி கணக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சரிக்கட்டுதல்னா என்ன? சரிக்கட்டு பதிவு மற்றும் சரிக்கட்டு பதிவுகளுக்கான கணக்கியல் முறை அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிக்கட்டு பதிவின் பொருள் என்ன? கொடுபட வேண்டிய செலவினங்கள், முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள், பெற வேண்டிய வருமானங்கள் மற்றும் முன்கூட்டி பெற்ற வருமானங்கள் போன்ற இருப்பாய்வில் அக்கணக்காண்டின் இறுதியில் எடுத்துக்கொள்ளப்படாத நடவடிக்கைகளாக செய்யப்படும் குறிப்பேட்டு பதிவே சரிக்கட்டு பதிவு. சரிக்கட்டு பதிவு என்றால் என்ன? பொருள் தருக அப்படின்னு கேட்கலாம். சரியா? அப்போ நீங்க இத எழுதியிருக்கணும். கொடுபட வேண்டிய செலவினங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய ஒரு செலவு இன்னும் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். 2வது முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள். இந்த வருஷத்துக்குரிய செலவே கிடையாது. ஆனா முன்னாடியே செலுத்திட்டோம். பெற வேண்டிய வருமானம். இந்த வருஷத்துல பெறணும். இன்னும் பெறவே இல்ல. முன்கூட்டி பெற்ற வருமானம். இந்த ஆண்டு வருமானமே கிடையாது. முன்னாடியே வாங்கிட்டீங்க. இந்த 4க்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இன்னும் கொடுக்கல. அப்புறம் முன்கூட்டியே செலுத்திட்டீங்க. இன்னும் வாங்கல. முன்னாடியே வாங்கிட்டீங்க. இந்த 4ம் இருப்பாய்வுல இறுதியில எடுத்துக்கொள்ளப்படாத நடவடிக்கை. இது எதுவுமே பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு குறிப்பேட்டு பதிவு தான் சரிக்கட்டு பதிவு. சரியா? இந்த சர்க்கட்டு பதிவின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, உண்மையான, நேர்மையான லாபத்தன்மையும், நிதி நிலையும் அறிவது. இது தேவை பார்த்தீங்கன்னா, இருப்பாய்வில் இடம்பெறாமல் விடுபட்ட இறுதி சரக்கிருப்பு, முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி போன்றவற்றை பதிவது, கொடுபட வேண்டிய முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள் பதிவது, பெற வேண்டிய வருமானம், முன்கூட்டி பெற்ற வருமானத்தை கொண்டு வருவது, காப்பு மற்றும் ஒதுக்கினை உருவாக்குவது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 15 சரிக்கட்டுதல்கள் இருக்குது. இந்த 15ம் நம்மளுக்கு வருமா? அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு 5 பதிவுகள், 5 சரிக்கட்டுதல்கள் சம்முக்குள்ள உங்களுக்கு வரும். 5 மார்க் சம்ல ஒரு 5 வரலாம். சரிங்களா? 15ம் வராது. இந்த 15ல எது வேணாலும் வரும். சரிங்களா? அப்ப தனியா உங்களுக்கு 2 மார்க்லயும் வரலாம், 3 மார்க்லயும் வரலாம். அதனால தெளிவா நான் என்ன சொல்றேனோ, பென்சில் வச்சு சைட்ல நீங்க நோட் பண்ணிட்டே வரணும். இந்த 15ம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும்போது நீங்க கவனிச்சீங்க. நான் சொல்லும்போது அத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு இந்த 11த் புக்கு அடுத்து படிக்கிறீங்க 12த் புக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த 2மே இங்கிலீஷ்ல வரும். இப்ப தமிழ்ல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கிலீஷ்ல படிக்கிறது ஈஸி. ஃபர்ஸ்ட் செம்லயே, செகண்ட் செம்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் எடுத்துருவீங்க. அதிகமா பெர்சன்டேஜ் இந்த அக்கவுண்ட்ஸ்ல எடுத்துருவீங்க.
அப்போ உங்களுக்கு பெர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது ஈஸி. மெயின்டெயின் பண்றதுன்னா 3 இயர் வரைக்கும் நல்ல பெர்சன்டேஜ கொண்டு வரலாம். அதற்காக நீங்க தமிழ்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இறுதி சரக்கிருப்பு கொடுபட வேண்டிய செலவுகள், முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள், கூடியுள்ள வருமானம், முன்கூட்டி பெற்ற வருமானம், முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, கடன் மீது வட்டி. முதலீடு மீது வட்டி, தேய்மானம், வாராக்கடன், வாரா ஐயக்கடன், கடனாளி மீதான தள்ளுபடி ஒதுக்கு, வருமான வரி, மேலாளருக்குரிய கழிவு அப்படின்னு 15 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் சரிக்கட்டு பதிவு எப்படி செய்யணும்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 ஐட்டத்துக்கு மட்டும் மாற்றுப்பதிவு வரும். அந்த மாற்றுப்பதிவு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த இறுதி கணக்குல எங்கெங்க இதை வந்து நீங்க போஸ்டிங் கொடுப்பீங்க, எடுத்து எழுதுவீங்க அப்படின்னு மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கான பதிவுகள் உங்களுக்கு கீழே வரிசையா 1, 2, 1 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இந்த 15க்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டோட உங்களுக்கு வரும். சரியா? உதாரணத்தோட வரும். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு தனியா இருக்கு. இந்த 15 உதாரணமும் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். எடுத்துக்காட்டு புரிஞ்சிருச்சுன்னா பயிற்சி கணக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டுருவீங்க. கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா இந்த 2 லெசன்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இதுதான் பேஸ். சரிங்க. இறுதி கணக்கு இல்லாம ஒரு சம்மு கூட அந்த செகண்ட் இயர் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க தெளிவா பார்த்துட்டு உள்ள வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இறுதி சரக்கிருப்பு. இது எதுவுமே இருப்பாய்வுக்கு உள்ள இருக்காதுமா. அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இறுதி சரக்கிருப்பு. இருப்பாய்வுக்கு வெளிய இருப்பாய்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ இப்ப ரிமைண்ட் பண்ணிக்கணும். இருப்பாய்வு எப்படி இருக்கும்? ஒரு நோட்ல ஒரு சைட்ல தான் நம்ம இருப்பாய்வு போடுவோம். பற்றுக்காலம், வரவு காலம், விவரம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வரிசை எண், பேரெட்டு பக்க எண் இதெல்லாம் உங்களுக்கு இருப்பாய்வுக்கு உள்ள இருக்கும். கரெக்டா? ஞாபகமா பாரு. நாள் காலத்துல வரிசை எண் போட்டிருப்பீங்க. விவர காலத்துல கணக்கின் பெயர் போடுவீங்க. அதுக்கப்புறம் பேரெட்டு பக்க எண் போடுவீங்க. பற்றுத்தொகை, வரவு தொகை, பற்று இருப்பு, வரவு இருப்பு அப்படின்னு போட்டிருப்பீங்க. அதுதான் இருப்பாய்வு. அந்த இருப்பாய்வுக்கு வெளியில சரிங்களா? இருப்பாய்வுக்கு அந்த பாக்ஸுக்கு வெளியில தான் இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு இது எல்லாமே 15 ஐட்டம் வரும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இறுதி சரக்கிருப்பு. இந்த இறுதி சரக்கிருப்பு பொருள் பார்க்கலாம். கையில பென்சில் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல நீங்க சைட்ல எங்கேயா நோட் பண்ணிட்டு வரணும். கணக்காண்டு இறுதியில் வணிகத்தில் விற்காமல் உள்ள சரக்கிருப்பின் மதிப்பு தான் உங்களுக்கு இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் எதில் குறைவோ அது இறுதி சரக்கிருப்பு மதிப்பிடப்படும். இறுதி சரக்கிருப்பு மதிப்பிடப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சந்தை விலை அப்படிங்கிறது நிகர தீர்வு மதிப்பு அப்படின்னு உங்களுக்கு இங்க மாத்திருக்கிறாங்க. சரக்கிருப்பு இது வந்து இறுதி சரக்கிருப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இந்த 2 லைன் எழுதுவீங்க. 2 பாயிண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய சரிக்கட்டு பதிவு. சரிக்கட்டு பதிவு எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இறுதி சரக்கிருப்பு கணக்கு பற்று வியாபார கணக்கு வரவு. போன ஃபர்ஸ்ட் இறுதி கணக்கு 1ல பார்த்தோமா வியாபார கணக்கு அப்படின்னு ஒன்று பார்த்தோமா அதனுடைய வரவு சைடில் இறுதி சரக்கிருப்புன்னு ஒன்று எழுதியிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அதை இந்த சைடில் சின்னதாக டீ போடும். இப்படி டீ போடும். டீனா கணக்கு மாதிரி. கணக்கு தெரியுமில்ல பேரேட் கணக்குக்கு டீ ஃபார்ம் சொன்னோன்னா இப்படி டீ மாதிரி போடும். போட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியாபார கணக்குன்னு எழுதிக்கோ. டீ போட்டு மேலே வியாபார கணக்குன்னு எழுதி பற்று வரவுன்னு 2 காலம் இருக்கும். வரவுல போய் நீ இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டீ போட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வியாபார கணக்குன்னு எழுதி இந்த இடத்துல இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. வரவு சைடில் இறுதி சரக்கிருப்பு. இப்போ நீ குறிப்பேட்டு பதிவு இதுக்கு வந்து நீ போட்டீங்க அப்படின்னீங்கன்னா இறுதி சரக்கிருப்பு கணக்கு பற்று வியாபார கணக்கு வரவுன்னு வரும். சரிங்களா? நீங்க நான் சொல்லும் போது கரெக்டா போட்டீங்கன்னா தான் புரியும். இந்த இடத்துல டீங்கிறது உனக்கு தெரியும். பேரேட்டு கணக்குல டீன்னு ஒன்று போடுவீங்களா அந்த டீ தான். இப்படி போட்டு இப்படி வரும். சரியா? இந்த டீ போட்டுட்டு மேலே நீங்க என்ன எழுதுவீங்க? வியாபார கணக்குன்னு ஹெட்டிங் போட்டுக்கோ. வியாபார கணக்கு வரவுல இந்த இடத்துல இறுதி சரக்கிருப்புன்னு எழுதிக்கோ. இப்போ நீ இதுக்கு குறிப்பேட்டு பதிவு போட்டீங்கன்னா கரெக்டா வரும். குறிப்பேட்டு பதிவு எப்படி போடுவீங்க? இறுதி சரக்கிருப்பு பற்று இந்த வியாபார கணக்கு வரவு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாரு. இது 2 இடத்துல வரும். எந்தெந்த இடத்துலன்னா
வியாபார கணக்கு வரவுலையும் இறுதி சரக்கிருப்பு வரும். இருப்புநிலை குறிப்பு சொத்துக்கள் பக்கத்துலயும் இறுதி சரக்கிருப்பு வரும். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும், எந்த சரிக்கட்டு பதிவு, எந்த சரிக்கட்டுதல் இருந்தாலும் 2 இடத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 2 இடத்துல வரும். அப்புறம் இது 2 இடத்துல வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உதாரணம் குடுத்துருக்காங்க. 2016 மார்ச் 31ஆம் நாள்ல சரிக்கட்டுதல் கீழ காட்டப்பட்டுள்ள இறுதி சரக்கிருப்பு எவ்வளவு? ரூ. 10,000. இதுக்கான சரிக்கட்டு பதிவு தருங்க. இப்ப 2016 மார்ச் 31 டேட் குடுத்தனால கண்டிப்பா டேட் போட்டிருக்கணும். இறுதி சரக்கிருப்பு கணக்கு பற்று வியாபார கணக்கு வரவு 10,000. சரியா? இது 2 இடத்துல வரும்னு சொன்னனா, என்ன 2016 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார கணக்குல வரவு பக்கத்துல வரும். அதே மாதிரி இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல வரும். இது பார்த்தீங்கன்னா, முழுசும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்கலாம். உதாரணம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டுக. சரிக்கட்டு பதிவுகள் தருக. இது வந்து இறுதி கணக்கில் கீழ்கண்டவாறு தோன்றும். உனக்கு கொஸ்டின் எப்படி வரும்? இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டுக. இங்க என்ன கொஸ்டின் வரும்? சரிக்கட்டு பதிவுகள் தந்து, சரிக்கட்டு பதிவு தந்து இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டுக அப்படின்னு வரலாம். இந்த 3 சேர்ந்தது. சரியா? சரிக்கட்டு பதிவுகள் தருகன்னு 2 மார்க்ல வரும். இந்த இது 3 வந்துச்சுன்னா 3 மார்க் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? கொடுபட வேண்டிய ஒரு செலவு. இறுதி கணக்கில் தயாரிக்கப்படும் கணக்காண்டுக்கான செலவுகள் செய்யப்பட்டு, செலவு செஞ்சிட்டோம், அவை அக்கணக்காண்டு இறுதிக்குள் செலுத்தப்படாமல் இருந்தால் அது கொடுபட வேண்டிய செலவு எனப்படும். ஒரு செலவு செஞ்சிட்டீங்க, அந்த செலவு வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. செலவை அதாவது சம்பளம் கொடுத்துட்டீங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு சம்பளம்னு கணக்கு எழுதிட்டீங்க, இன்னும் கொடுக்கவே இல்லை. கொடுபட வேண்டிய செலவு எனப்படும். இது வேறு விதமாக கூற வேண்டுமானால், ஏதேனும் பலனையோ அல்லது சேவைகளையோ இந்த ஆண்டில் பெற்றுக்கொண்டு, சேவைகள்னா அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அந்த பணியாளர்களை பயன்படுத்திட்டோம். ஆனா அவங்களுக்கு சம்பளம் நம்ம கொடுக்கல. கொடுபட வேண்டிய செலவு எனப்படும். கொடுபட வேண்டிய செலவு ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு மற்றும் செலவு கணக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த சரிக்கட்டு பதிவு எப்படி வரும்னா, உரிய செலவு கணக்கு பற்று கொடுபட வேண்டிய செலவு கணக்கு வரவு அப்படிங்கிறோம். உரிய செலவுன்னா இந்த இடத்துல சம்பளம் அப்படின்னு மீன் பண்ணிக்கோ. சரிங்களா? சம்பளம் மீன் பண்ணிக்க. இல்ல இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வாடகை. ஒரு செலவுனா வாடகை. எதை வேணாலும் நீங்க மீன் பண்ணிக்கலாம். செலவுங்கிறது எந்த செலவு வேணாலும் மீன் பண்ணிக்கலாம். சம்பளம் அல்லது வாடகை. இந்த இடத்துல ஒரு டீ இப்படி போட்டுக்கோ. சரியா? இப்படி ஒரு டீ போட்டுட்டு உரிய செலவுன்னு மேல போட்டுக்கோ. உரிய செலவு. எந்த செலவு வேணாலும் நீ மீன் பண்ணிக்கலாம்ல. அதனால இந்த இடத்துல ஒரு டீ இப்படி போட்டு மேல வந்து ஒரு செலவு, உரிய செலவு. ஒரு செலவு இன்னும் கொடுக்கவே இல்லை. அது செலவினமா வருமானமா அப்படின்னு பாரு. செலவினம். சரியா? பற்று பக்கத்துல எழுதிக்கோ. செலவு அப்படிங்கிறது பற்று தானே. அந்த பற்று பக்கத்துல கொடுபட வேண்டிய செலவு அப்படின்னு எழுதிக்கோ. உரிய செலவுன்னு ஹெட்டிங் போட்டு பற்று பக்கத்துல கொடுபட வேண்டிய செலவு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு டீ ஃபார்ம் போடல, நான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது ஈஸி. சரிங்களா? அதனால நான் டீ ஃபார்ம் போட சொன்னேன். உனக்கு டீ ஃபார்ம் போடுறது எனக்கு புரியலைன்னா நீ விட்டுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த இடத்துல டீன்னு ஒன்று போட்டுட்டு மேலே உரிய செலவுன்னு போட்டுட்டு இந்த பற்று பக்கத்துல கொடுபட வேண்டிய செலவுன்னு எழுதிக்கோ. ஒரு செலவு இன்னும் கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அப்ப பற்றுல வருமா? வரவுல வரும். வர வேண்டியதுன்னா வரவுல வரும். கொடுக்க வேண்டியதுன்னா பற்றுல வரும். சரியா? கொடுக்க வேண்டியதுன்னா பற்றுல வரும். வர வேண்டியதுன்னா வரவுல வரும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. கொடுக்க வேண்டியதுன்னா பற்றுல வரும். வர வேண்டியவை அப்படின்னா வரவுல வரும். இது கொடுக்க வேண்டியதுன்னா பற்று எழுதுறீங்க. அப்ப உரிய செலவு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய செலவு கணக்கு வரவு அப்படின்னு எழுதி வைக்கிறீங்க. இதுவும் அதே மாதிரி 2 இடத்துல வரும். சரியா? வியாபார கணக்குலையும் வரலாம், லாப நட்ட கணக்குலையும் வரலாம். கூலி கொடுபட வேண்டியதுன்னா வியாபார கணக்குக்கு போயிடும். சம்பளம் அந்த மாதிரி கொடுபட வேண்டியது, வாடகை கொடுபட வேண்டியது அப்படின்னா லாப நட்ட கணக்குக்கு வரும். அப்புறமா இருப்புநிலை குறிப்புக்கு வரும். இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிறது இன்னும் கொடுக்கவே இல்லையா, அது ஒரு பொறுப்பு நம்மளுக்கு. சரியா? அதனால உங்களுக்கு இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் பக்கத்தில் தோன்றும். உதாரணம் பாரு. 2017ஆம் ஆண்டின் வாடகை கணக்குல 2000 செலுத்த வேண்டியது இருந்துச்சு. 2000 மாதம் 2000 வீதம் 20,000 செலுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதம் வாடகை 2000 வீதம் எனில் 2017ஆம் ஆண்டு மொத்த வாடகை 24,000.
ஆனா 20,000 தான் செலுத்தியிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு இனியும் செலுத்த வேண்டியது இருக்குது? ரூ. 4,000 கொடுபட வேண்டியது இருக்குது. அப்ப அதுக்கான பதிவு பார்த்தீங்கன்னா, வாடகை கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய வாடகை கணக்கு 4,000. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம்ல மேல என்ன எழுதுவீங்க? வாடகைன்னு எழுதுவீங்க. பற்று பக்கத்துல என்ன எழுதுவீங்க? கொடுபட வேண்டிய வாடகைன்னு எழுதுவீங்க. அதுக்கான பதிவு வாடகை கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய வாடகை கணக்கு வரவு. அப்ப இந்த இடத்துல வாடகைங்கிறது லாப நட்ட கணக்கு. அதனால டேஸா நாளோட முடிவடையும் ஆண்டிற்குரிய லாப நட்ட கணக்குன்னு போட்டு, பற்று பக்கத்துல வாடகை எவ்வளவு நம்மளுக்கு மாசம் ரூ. 2,000. அப்ப 12 மாசத்துக்கு 24,000 வரணும். இங்க 20,000 குடுத்துருக்காங்க. வாடகை செலுத்தியது எவ்வளவு? 20,000. மேல பாரு வாடகை செலுத்தியது எவ்வளவு வாடகை செலுத்தியிருக்கிறாங்க? அந்த ஆண்டில் 20,000 செலுத்தியிருக்கிறாங்க. அதான் வாடகை செலுத்தியது 20,000. கொடுபட வேண்டியது கூட்டுக, கொடுபட வேண்டியது 4,000. இன்னும் செலுத்தவே இல்லைல்ல. அது 4,000 இங்க போட்டுருங்க. போட்டு அவுட்டர் காலத்துல 24,000 கணக்குக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்த 4,000 நீங்க கூட்டி அவுட்டர் காலத்துக்கு எடுத்துட்டு வரணும்னா, லாபம் உங்களுக்கு அதிகமாக காட்டும். கொடுக்கவே இல்ல. அப்ப உங்களுக்கு லாபம் உங்க கையில நெறைய காமிக்கும். நம்ம அதிகமா லாபம் இருக்கும்னு நெனைப்போம். ஆனா உங்களுக்கு துல்லியமாக உங்களுக்கு காமிக்க முடியாது. சரியா? அதனால இந்த இடத்துல சரி கட்டி கொண்டு வரோம். கூட்டுக கொடுபட வேண்டியது. 4,000 போட்டு 24,000. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, இருப்புநிலை குறிப்புல கொடுபட வேண்டியது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. இந்த இடத்துல 4,000. கொடுபட வேண்டிய வாடகை மட்டும் போட்டா போதும். இந்த 24,000 எடுத்துட்டு வரக்கூடாது. இருப்புநிலை குறிப்புல உங்களுக்கு பொறுப்பு மட்டும் தான் வரும். பெயரளவு கணக்கு உங்களுக்கு இங்க வராது. சரிங்களா? ஆள்சார் கணக்கு, சொத்து, பொறுப்பு இந்த மாரி தான் வருமே ஒழிய உங்களுக்கு இந்த இடத்துல பெயரளவு கணக்கு வராது. நெக்ஸ்ட் முன்கூட்டி செலுத்திய செலவு. ஒரு செலவு முன்னாடியே செலுத்திட்டீங்க. அது முன்கூட்டி செலுத்திய செலவு. நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு செலவு அல்லது அதில் ஒரு பகுதி அடுத்த கணக்காண்டிற்கும் அதன் பலன் அல்லது சேவையை தருமானால் அதை முன்கூட்டி செலுத்திய செலவு அப்படிங்கிறோம். இது உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பீடாக எடுக்கலாம். இங்க என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். காப்பீட்டு முனைமம் தான் இங்கேயும் எடுத்திருக்கிறாங்க. காப்பீட்டு முனைமம் மட்டும்தான் அட்வான்ஸா நம்ம பே பண்ணுவோம். நம்ம அக்கவுண்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டூ மார்ச்சா வச்சிருப்போம். அவங்க ஜான்வரி டூ டிசம்பராக வச்சிருந்திருக்கலாம். இல்ல நம்ம ஜான்வரி டூ டிசம்பரா இருக்கும். இந்த மாரி அட்வான்ஸா நம்ம ஏதோ பே பண்ற மாரி வரும் அதுல. இயர்லி ஒன்ஸ் பே பண்றோம்ல, பொது காப்பீடு தான் இது. காப்பீடு அப்படிங்கிறது நம்ம பொருளுக்காக செய்யக்கூடிய காப்பீடு தான். லைஃப் இன்சூரன்ஸ் இந்த இடத்துல பிசினஸுக்கு நம்மளுக்கு வராது. அப்ப மொத்தமா நம்ம செலுத்தும் பொழுது இந்த ஆண்டுக்குரியது அடுத்த ஆண்டுக்குரியது பிரிச்சு பிரிச்சு நம்ம கட்ட முடியாது. அப்ப அட்வான்ஸா நம்ம பே பண்ணியிருப்போம். நம்ம இந்த வருட வருமானத்திலிருந்து எடுத்து தான் அந்த பேமெண்ட் குடுத்துருப்போம். அப்ப துல்லியமான லாப நட்டம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு அட்வான்ஸா பே பண்ணியிருக்கோமோ, அத நம்ம கழிச்சு கொண்டு வரணும். சரியா? ஒரு பகுதி அடுத்த கணக்காண்டில் இது பலன் அல்லது சேவை தருமானால் அதை முன்கூட்டி செலுத்திய செலவுகள் என்கிறோம். அவற்றை பயன் தீரா செலவு அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது பயன் தீரா செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது. பயன் தீரா செலவு என்றால் என்ன அப்படின்னு வரும். இந்த கணக்காண்டில் செலுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கணக்காண்டுக்குரிய செலவினம் இந்த கணக்காண்டுக்குரிய செலவினம் கிடையாது. அடுத்த ஆண்டுக்குரியது தானே. அதனால முன்கூட்டி செலுத்திய செலவு ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு, குறிப்பிட்ட செலவு கணக்கு ஒரு பேரளவு கணக்காகும். இது வரைக்கும் எழுதினா போதும். பயன்தீரா செலவு என்று அழைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு 2 லைன் 2 பாயிண்ட் இருந்தா போதும். இப்போ நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோ. ஃபார்ம் போட்டுட்டு அப்படின்னு போட்டுட்டு மேல காப்பீட்டு முனைமம் எழுதிக்கோ. அந்த கணக்கு காப்பீட்டு முனைம கணக்கு. அதான் காப்பீட்டு முனைமம் அப்படின்னு எழுதிக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? உரிய செலவு. அந்த செலவு தானே காப்பீட்டு முனைமம் செலவு தானே அந்த அந்த உரிய செலவு. இப்ப போட்டுட்டு, இப்ப அட்வான்ஸா நம்ம செலுத்தியிருக்கோமா, அந்த பணம் நம்மளுக்கு இந்த வருஷத்தோடைய பணம் தானே, வரவேண்டியவையாக நெனச்சுக்கோ. செலுத்த வேண்டியவையாக இல்ல. கொடுபட வேண்டியவை அப்படின்னா, செலுத்த வேண்டியவை அர்த்தம். இப்ப நம்ம முன்கூட்டியே செலுத்திட்டோம் அப்படின்னீங்கன்னா, வரவேண்டியவை. அப்ப வரவேண்டியவை வரவு சைடுல எழுதிக்கோ. அந்த உரிய செலவுல இந்த இடத்துல காப்பீட்டு முனைமமா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல வரவு சைடுல முன்கூட்டி செலுத்திய செலவு. சரியா? இப்ப குறிப்பேட்டு பதிவு போட்டீங்கன்னா, முன்கூட்டி செலுத்திய செலவு கணக்கு பற்று, காப்பீட்டு முனைம கணக்கு வரவு. சரியா? அதான் உரிய செலவு கணக்கு வரவுன்னு வரும். இது 2 இடத்துல வரும். லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல சரியா? லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல முன்கூட்டி செலுத்திய அந்த காப்பீட்டு முனைமத்துல கழித்து
சரியா? கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. அதுக்கப்புறமா முன்னாடி கட்டிட்டோம்ல, திருப்பி வர வேண்டியவை தானே, அதனால சொத்துக்கள் பக்கத்துல காமிப்பீங்க. பாரு 2016 ஜனவரி 1ஆம் நாளுக்குரிய காப்பீட்டு முனைமம், ஓராண்டுக்குரிய காப்பீட்டு முனைமம் ரூ. 6,000. அந்த வருஷத்துக்குள்ள மொத்த காப்பீடு ரூ. 6,000. ஆனா மார்ச் 31ல அக்கவுண்ட்ட நீங்க குளோஸ் பண்றீங்க. அப்ப 3 மாசம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மீதி எத்தன மாசம்? 9 மாசம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டுக்குரியது. இந்த உதாரணத்தில் காப்பீட்டு முனைமம் 9 மாதத்திற்கு முன்னரே கட்டியிருக்கோம். அடுத்த வருஷத்துக்குள்ள காப்பீட்டு முனைமத்த இந்த வருஷமே நம்ம கட்டிட்டோம். அப்ப இந்த வருஷத்துல லாபத்த எடுத்து தானே கட்டியிருக்கிறோம். அப்ப 9 மாதத்துக்கான காப்பீட்டு தொகை எவ்வளவு? 6,000 × 9/12ன்னா ரூ. 4,500 நம்ம முன்னாடியே செலுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ரூ. 4,500 வாங்குனீங்கன்னா தான் துல்லியமான லாபத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால காப்பீட்டு முனைமம் அப்படின்னு ஒரு டி ஃபார்ம் போடு. காப்பீட்டு முனைமம் டீன்னு போட்டீங்கன்னா, மேல காப்பீட்டு முனைமம்னு போட்டு இத எடுத்துக்கோங்க. முன்னாடி செலுத்திட்டீங்க, திருப்பி வர வேண்டிய வரவு போட்டீங்கன்னா, காப்பீட்டு முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைம கணக்கு பற்று, காப்பீட்டு முனைம கணக்கு வரவு. இது காப்பீட்டு முனைமம் அப்படிங்கிறது மறைமுக செலவு. வியாபாரத்தோடு அதாவது ஃபேக்டரியோட சேர்ந்த செலவு கிடையாது. அப்ப லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல காப்பீட்டு முனைமம் எழுதுவீங்க. அது ரூ. 6,000 இந்த வருஷம் செலுத்தி இருக்கிறோம். முன்னாடியே செலுத்தினது எவ்வளவு? ரூ. 4,500 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இத கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிரு. சரியா? இது அப்படியே ரூ. 6,000 எழுதியிருந்தீங்கன்னா, லாபம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்ப ரூ. 4,500 நீங்க கழிச்சங்காட்டிக்கு இந்த இடத்துல தொகை கம்மியா இருக்கு. அப்ப லாபம் அதிகரிச்சு நம்மளுக்கு காமிக்கும். கழிக்க முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம். அப்ப சொத்துக்கள் செயல்ல முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் வரவேண்டியது ஒரு வருமானம், ஒரு சொத்து இனமா பார்த்து சொத்துக்கள் செயல்ல நம்ம காமிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் 4வது கூடியுள்ள வருமானம். இந்த நடப்பு ஆண்டுல ஈட்டப்பட்ட ஒரு வருமானம் அல்லது அதில் ஒரு பகுதி அக்கணக்காண்டு இறுதி வரை பெறப்படாமல் இருந்தால் அதாவது சாங்ஷன் ஆயிருச்சு. ஆனா நம்ம வாங்கவே இல்ல. அது கூடியுள்ள வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம். 2யும் சேர்த்தே படிங்க. அல்லது வந்துச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. கூடியுள்ள வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம். ஏன்னா, பெற வேண்டிய வருமானம் என்றால் என்ன? அப்படின்னு ஒண்ணு கொஸ்டின் வரும். அதனால கூடியுள்ள வருமானம் அல்லது பெற வேண்டிய வருமானம் அல்லது ஈட்டியும் பெறாமல் உள்ள வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அதாவது பொதுவாக கழிவு, சரியா? கழிவு, வட்டி, பங்காதாயம் இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். எதை வேணாலும் இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இந்த இடத்துல டீ போடு. இந்த இடத்துல டீ போட்டுக்கோ. டீ போட்டு மேல ஏதோ ஒரு வருமானம். பெற்ற கழிவு, பெற்ற வட்டி, பெற்ற பங்காதாயம் எதை வேணா நீங்க எடுத்துக்கோ. பெற வேண்டியவை இல்லையா? இந்த வருஷத்துக்கு அக்ரூட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ரிசீவ் பண்ணல. அப்போ டீ இங்க போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, மேல ஏதோ ஒரு வருமானத்தை எழுதிக்கோ. பெற்ற கழிவு, பெற்ற வட்டி, பெற்ற பங்காதாயம் என்ன? வரவேண்டியவை. அப்ப வரவுல நீங்க எழுதிக்கோ. வரவுல கூடியுள்ள வருமானம். செலுத்த வேண்டியவைன்னா பற்றுல எழுதுவீங்க. இப்ப வர வேண்டியவை தானே வரவுல நீங்க என்ன எழுதுவீங்க? கூடியுள்ள வருமானம். சரி, அப்ப கூடியுள்ள வருமான கணக்கு பற்று, கூடியுள்ள வருமான கணக்கு பற்று, உரிய வருமான கணக்கு வரவு. அந்த எந்த வருமானம் எழுதுனீங்களோ அந்த வருமான கணக்கு வரவு. இப்ப லாப நட்ட கணக்குல உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வருமானம் கழிவு, வாடகை, வட்டி அப்படின்னு எது இருக்குல்ல அந்த வருமானத்துடன் வரவுல கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. வருமானம் தானே அப்ப வரவு பக்கத்துல தானே இது இருக்கும். வாடகை, வட்டி எல்லாம் பெற்ற வாடகை, பெற்ற வட்டி, பெற்ற கழிவு அப்ப எல்லாம் வரவுல இருக்கும். வரவுல இத கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிடுவீங்க. அந்த குறிப்பிட்ட தொகை குடுத்திருப்பாங்க. கூடியுள்ள வருமானத்தின் தொகை சொத்துக்கள் பக்கம் உங்களுக்கு வரும். உதாரணம் பாரு. ஒரு நிறுவனம் வங்கியே ஒரு நிலை வைப்பில் சரியா? பிக்ஸட் டெபாசிட்ல 1,00,000 பிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கு. அந்த வைப்பின் காலம் பார்த்தீங்கன்னா 12 மாசம். இதுல பார்த்தீங்கன்னா 9% வட்டி குடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பெற வேண்டிய வட்டி எவ்வளவு? 1,00,000 × 9/100. 9% 9,000 நீங்க வாங்கணும். சரியா? இதுவரை பெற்ற வட்டி 6,750 மட்டும் தான் வாங்கியிருக்கிறீங்க. இனியும் பெற வேண்டிய வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தொகை இருக்குது. எப்படி பெற வேண்டியது? அவங்களே குடுத்துட்டாங்க. அப்படி இல்லன்னா 9,000 - 6,750 அப்படின்னு நீங்க போடணும். போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு 2,250 கிடைச்சிருக்கும். அப்ப பெற வேண்டியவை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நிலை வைப்பு மீதான வட்டி கணக்குன்னு ஒரு வட்டி கணக்க நம்ம பேரேட்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்போம்.
நிலை வைப்பின் மீதான வட்டி கணக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டீ போட்டுக்கோ. நிலை வைப்பின் மீதான வட்டி கணக்குக்கு ஒரு டீ போட்டீங்கன்னா, இனியும் பார்த்தீங்கன்னா வாங்கல இல்லையா? கூடியுள்ள வட்டி தானே வரல நம்மளுக்கு. சாங்ஷன் ஆயிடுச்சு நமக்கு வட்டின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நம்ம வட்டி வந்து வாங்கல. அப்ப வரவு சைடுல நீங்க நிலை வைப்பின் மீதான கூடியுள்ள வட்டி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா, இதுக்கு குறிப்பேட்டு பதிவு ஈஸியா போடுவான். நிலை வைப்பின் மீதான கூடியுள்ள வட்டி கணக்கு பற்று, நிலை வைப்பின் மீதான வட்டி கணக்கு வரவு. எவ்வளவுன்னு போட்டாச்சு. இங்க லாப நட்ட கணக்குல பார்த்தீங்கன்னா, பெற்ற வட்டி 6,750 பெற வேண்டியது பார்த்தீங்கன்னா 2,250 ஆஃப்டர் காஸ்ட் 9,000. நிலை வைப்பின் மீதான பெற்ற வட்டி சொத்துக்கள் தானே இனிமேல் பெற வேண்டிய வட்டி தானே அதை இனிமேல் வாங்குவீங்க அதை. அதனால சொத்துக்கள் சைடுல காமிச்சிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் முன்கூட்டி பெற்ற வருமானம். ஒரு வருமானம் இந்த ஆண்டுக்கு உரியது அல்ல. அடுத்த ஆண்டுக்குரிய வருமானத்தை இந்த வருஷமே நீங்க வாங்கிட்டீங்க. நடப்பாண்டில் பெறப்பட்ட ஒரு வருமானம் அல்லது அதில் ஒரு பகுதி அடுத்த ஆண்டுக்கு உரியதாக இருப்பின், அது முன்கூட்டி பெற்ற வருமானம் அல்லது பயன் தீரா வருமானம் எனப்படும். இவை இந்த கணக்காண்டில் பெறப்பட்டிருந்தாலும் அக்கணக்காண்டு இந்த கணக்காண்டுக்கு உரியது அல்ல. அதன் பயன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபருக்கு அடுத்த ஆண்டில் பயனளிக்க வேண்டியதாக இருக்கும். இப்ப இதுக்கான ஒரு பதிவு என்ன? அந்த உரிய வருமானம். உரிய வருமானம் கழிவாக இருக்கலாம். சரியா? அந்த கழிவு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிட்டீங்க. திருப்பி செலுத்த வேண்டியவை. சரியா? அது முன்னாடியே வாங்கி ஒரு கணக்கு அதே மாதிரி இருக்குல்ல முன்கூட்டி பெற்ற வருமானம். ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, லாப நட்ட கணக்குலயும், இருப்புநிலை குறிப்புலயும் எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முன்கூட்டியே ஒரு வருமானம் வாங்கிட்டீங்கன்னா, அந்த வருமானத்துலருந்து கழிச்சு காமிக்கணும். முன்னாடி இந்த வருஷத்துக்கு ஒரு வருமானம் கிடையாது தானே! அதனால கழிச்சு காமிக்கணும். அதே மாரி இந்த வருஷத்துல முன்னாடியே வாங்குனதுனால ஒரு பொறுப்பு அது. பொறுப்புக்கள் செயல்லயும் காமிக்கணும். இந்த கழிச்சு காமிக்கிறது, கூட்டி காமிக்கிறது எல்லாமேமோ அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல என்ன தொகை இருக்கோ, அது மட்டும் தான் உங்களுக்கு சொத்துக்கள் செயல்லயும், பொறுப்புக்கள் செயல்லயும் வரும். லாப நட்ட கணக்குல மொத்தமா கூட்டி அவுட்டர் காலத்துல போடுறீங்களா, அது வராது உங்களுக்கு. புரிஞ்சுதா? இதுக்கு உதாரணம் பார்க்கலாம். 2017 மார்ச் 31ஆம் நாள் கழிவு பெற்றது. கழிவு வாங்கியிருக்கிறீங்க 7500. இது வந்து இருப்பாய்வுல இருக்குது. சரிக்கட்டுதல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3ல் 1 பங்கு கழிவு அடுத்த ஆண்டுக்கு செய்ய வேண்டிய பணியை சார்ந்தது. இதுல 7500ல 1/3 போட்டுக்கோங்க. சரிங்களா? 3ல ஒரு பங்கு அடுத்த வருஷத்துக்குள்ளது. அப்போ இந்த இடத்துல பாரு 7,500 1/3 போட்டீங்கன்னா ரூ. 2,500 முன்னாடியே வாங்கிட்டீங்க இந்த கழிவ. அப்ப இந்த ஆண்டு ஒரு வருமானமா? இல்ல. அடுத்த ஆண்டுக்குரியது தானே. அப்ப இந்த வருஷத்துல நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா துல்லியமான லாபம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெற்ற கழிவு அப்படின்னு ஒரு ஃபார்ம் போட்டீங்கன்னு வையி. இந்த இடத்துல பெற்ற கழிவு முன்னாடியே வாங்கிட்டீங்க. திருப்பி செலுத்த வேண்டியது. அப்ப எங்க வரும்? பற்றுல வரும். வர வேண்டியவனா வரவுல வரும். இது செலுத்த வேண்டியவை. அதனால பற்றுல வரும். பெற்ற கழிவுல போட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து முன்கூட்டி பெற்ற கழிவு. அப்ப பெற்ற கழிவு கணக்கு பற்று, முன்கூட்டி பெற்ற கழிவு கணக்கு வரவு. அப்போ லாப நட்ட கணக்குல எந்த இடத்துல வரும்? கழிவு பெற்றதுன்னு சொல்லிட்டு இருப்பாயில வரவுல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அத வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறீங்க. 7,500 முன்கூட்டி வாங்குனத கழிச்சிருங்க. இந்த வருஷத்துக்கு எதுவோ அத மட்டும் வச்சுக்கோ. முன்னாடி வாங்குனாலும் சரி, இல்ல உங்களுக்கு கூடி இதா இருந்தாலும் சரி, அத கழிச்சிருக்கணும். கழிச்சிரு. இந்த இடத்துல 2,500 கழிச்சிட்டீங்கன்னா, ரூ. 5,000 தான் இந்த வருஷத்துக்குரியது. சரியா? பேலன்ஸ் ஷீட்ல திருப்பி செலுத்த வேண்டியவை பொறுப்பு. அதனால முன்கூட்டி பெற்ற கழிவு 2,500. இந்த 5,000 7,500லாம் போடக்கூடாது. எது உனக்கு அட்ஜஸ்ட்மென்ட்ல குடுத்தாங்களோ, அது மட்டும் தான் இங்க 2,500 போடணும். அதுக்கப்புறமா முதல் மீது வட்டி. உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, தனித்தன்மை கருத்தின் வணிக தனித்தன்மை கருத்தின்படி வேறுபட்ட நபராக இருக்கிறதுனால, அந்த தொழில்ல இருந்து அவருக்கு அந்த முதல் செலுத்தியிருக்கிறார்ல, முதல் போட்டிருக்கிறார்ல, அவருக்கு வட்டி நம்ம அந்த நிறுவனமானது குடுக்கும். சரியா? அது ஒரு செலவு தான் நம்மளுக்கு. அந்த நிறுவனத்துக்கு ஒரு செலவு தான். அந்த முதல் வந்து திருப்பி குடுக்குற வரைக்கும் இந்த வட்டி குடுப்பாங்க. அப்ப உரிமையாளருக்குன்னு தனியா முதல் கணக்க வந்து அவங்க ஆரம்பிச்சு, அந்த கணக்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முதல் கணக்குல பற்றுல என்னென்ன வரும்? வரவுல என்ன வரும்? அப்படின்னு நான் சொல்றேன். முதல் கணக்கு பற்றுல பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீது வட்டி வரும். ஒரு பக்கத்துல ஃபார்ம் போட்டு வச்சுக்கோ. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபார்ம் போட்டு முதல்னு மேல போட்டுக்கோ. இந்த இடத்துல முதல் போட்டீங்கன்னா, பற்றுல எடுப்பு மீது வட்டி. வரவுல பார்த்தீங்கன்னா, அந்த முதல் மீது வட்டி அங்க வரும். முதல் மீது வட்டி, ஊதியம், கழிவு அந்த மாரி உரிமையாளருக்கு வருமானமாக இருக்கக்கூடியது வரவுல வரும்.
இந்த உரிமையாளருக்கு செலவாக கருதப்படுவது எல்லாமே இந்த இடத்துல பற்றுல வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாரு, முதல் அப்படிங்கிறது உரிமையாளருக்கு என்னவா முதல் மீது வட்டி என்னவாக இருக்கும்? உரிமையாளருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம. உரிமையாளருக்கு ஒரு வரவு இனமாக இருக்கும். அப்போ முதல் கணக்குல எங்க இருக்கும்? வரவு சைடுல இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல். ஓகேவா? இத வந்து ஒரு 4 எ இப்ப 4 பதிவுக்கு மட்டும் உங்களுக்கு மாற்று பதிவு வரும். அதாவது வாராக்கடன் எழுதி வச்சுக்கோ. ஏதாவது ஒரு பக்கம் வாராக்கடன், முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, தேய்மானம். சரிங்களா? இந்த 4க்கும் பார்த்தீங்கன்னா, மாற்றுப்பதிவு வரும். சரியா? ஏதாவது ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. மாற்றுப்பதிவு வரும். என்னென்ன மாற்றுப்பதிவு வரும்? வாராக்கடன், முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, தேய்மானம் அப்படிங்கிற 4க்கும் மாற்றுப்பதிவு அப்படிங்கிறது வரும். இப்ப இது முதல் மீது வட்டியா? இத எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க நீங்க? லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல முதல் மீது வட்டின்னு எழுதுவீங்க. அதனால லாப நட்ட கணக்கு பற்று, முதல் மீது வட்டி. லாப நட்ட கணக்கு போடும்போது ஞாபகம் இருக்கா? அதோட படிவத்துல முதல் மீது வட்டி பற்று பக்கத்துல வந்துச்சுல்ல, அதுதான் இது. மாற்றுப்பதிவு. கணக்க முடிச்சு அங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேயா? அந்த லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல வரும். இந்த முதலோட முதல் மீது வட்டிய கூட்டிக்குவீங்க. முதல் எந்த இடத்துல வரும்? பொறுப்புக்கள் சைடுல எடுத்த உடனே முதல் தான் போடுவீங்க. அதோட நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல் மீது வட்டிய கூட்டிருவீங்க. இன்னர் காலத்துல போடணும். அதாவது பற்று காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல முதல் போட்டு கூட்டுக முதல் மீது வட்டி அப்படின்னு போடணும். பாரு உதாரணத்துல 2016 டிசம்பர் 31ஆம் நாள்ல தயாரிக்கப்பட வேண்டிய இருப்பாய்ல பார்த்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா 5,00,000 காமிச்சிருக்கிறாங்க. இருப்பாய்வுல முதல் 5,00,000. அப்போ அந்த சரிக்கட்டுதல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இருப்பாய்க்கு வெளியில முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% சொல்லியிருக்கிறாங்க. சரி அப்ப 4% எவ்வளவு? 5,00,000 இன்டு 4/100ன்னு போட்டீங்கன்னா, 20,000 முதல் மீது வட்டி அவரு கம்பெனியானது அவருக்கு குடுக்கணும். யாருக்கு? உரிமையாளருக்கு. அந்த உரி அ ஓனருக்கு குடுக்கணும். அப்ப அதுக்கான பதிவு என்ன? முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு. ஏன் முதல் கணக்கு வரவு வந்துச்சு? அவருக்கு ஒரு வருமானமாக இருக்கு. உரிமையாளருக்கு ஒரு வருமானமா இருக்குது. சரியா? அதனால வரவு. 20,000. இதுக்கு மாற்றுப்பதிவு கண்டிப்பா இருக்குன்னு சொன்னேன்னா, முதல் மீது வட்டிக்கு லாப நட்ட கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க. முதல் மீது வட்டிய லாப நட்ட கணக்கு பற்று, முதல் மீது வட்டி கணக்கு வரவு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல லாப நட்ட கணக்குல முதல் மீது வட்டின்னு மட்டும் போடுவீங்க. வேற எதுவுமே போட மாட்டீங்க. முதலெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்க. பொறுப்புக்களையோ, சொத்துக்களையோ லாப நட்ட கணக்குக்குள்ள கொண்டு வரக்கூடாது. லாப நட்ட கணக்கு அப்படிங்கிறது பெயரளவு கணக்கு. சரியா? இருப்புநிலை குறிப்புல மட்டும் தான் உங்களுக்கு பொறுப்புகளும், சொத்துக்களும் வரும். இந்த சொத்துக்கள் வந்து லாப நட்ட கணக்குள்ள வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் மீது ஏற்படக்கூடிய லாபங்கள், நட்டங்கள், வருமானங்கள், ஆதாயங்கள் எல்லாமே எங்க வரும்? லாப நட்ட கணக்குக்குள்ள வரும். நெக்ஸ்ட்டு இருப்புநிலை குறிப்புல பாரு. முதல் இன்னர் காலத்துல போட்டிருக்கிறாங்களா? கூட்டுக முதல் மீது வட்டி. அதுக்கப்புறமா தான் நீங்க கூட்டுக நிகர லாபம் போடுவீங்க. சரியா? இந்த முதல் மீது வட்டி இந்த இடத்துல இன்னர் காலத்துல இங்க கீழயே போட்டு தான் முதல் மீது வட்டிய போட்டு தான் அதுக்கப்புறம் லாபத்த கூட்டுவீங்க. இப்ப வந்து லாபம் அது இல்லாதனால அவுட்டர் காலத்துல இத அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீது வட்டி. எடுப்பு மீது வட்டி யார் குடுப்பாங்க? உரிமையாளர் சொந்த தேவைக்காக தொழிலிலிருந்து பணத்தையோ, சரக்கையோ எடுத்துட்டு போனாருன்னா, அதுக்கு வட்டி குடுப்பாரு. சரியா? அப்ப அந்த நிறுவனத்துக்கு அது ஒரு லாப இனமாக இருக்கும். முதல் மீது வட்டி. அதனால என்ன பண்ணுவீங்க? லாப நட்ட கணக்குல போய் வரவு சைடுல எடுப்பு மீது வட்டி அப்படின்னு ஒண்ணு காமிச்சிருப்பீங்க. இது போன சாப்டர்ல லாப நட்ட கணக்கோட படிவத்துல எடுப்பு மீது வட்டினா என்ன அப்படிங்கிறதுல விளக்கம் குடுத்திருந்தோம். அப்ப அந்த எடுப்பு மீது வட்டி முதல் கணக்குல தான் பராமரிப்பாங்க. ஏன்னா, அது உரிமையாளருடைய கணக்கு. முதல் அப்படிங்கிறது உரிமையாளருடைய கணக்கு. அந்த உரிமையாளர் கணக்குல தான் முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, ஊதியம், கழிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுப்பு இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல் கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. முதல் கணக்கு பற்றுல தான் எடுப்பு மீது வட்டி காமிச்சிருப்பாங்க. இங்க எடுப்பு மீது வட்டி. அப்ப அதுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி இருக்கு. மாற்றுப்பதிவு. அத எங்க கொண்டு போவாங்க? லாப நட்ட கணக்கு வரவு பக்கத்துக்கு மாத்திருவாங்க. ஓகேவா? உதாரணம் பார்க்கலாம். 2016 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பாய்வின்படி அந்த முதல் அப்படிங்கிறது அந்த இருப்பாய்வுக்கு உள்ள காமிச்சிருப்பாங்க. எடுப்பு அப்படிங்கிறது இருப்பாய்வுக்கு உள்ள இருக்கும். சரியா? சரிக்கட்டுதல் அப்படிங்கிறது இருப்பாய்வுக்கு வெளியில தான் இருக்கும். அந்த பாக்ஸ்க்கு வெளியில தான் இருக்கும். சரிக்கட்டுதல் எப்பொழுதுமே இருப்பாய்வுக்கு உள்ள வராது. அப்ப எடுப்பு மீது வட்டி 4% அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எடுப்பு மீது வட்டிய நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? எடுப்புக்கள்ல தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல முதல் மீது வட்டி கண்டுபிடிப்பாங்க. இப்ப எடுப்பு மீது வட்டி தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எடுப்பு எவ்வளவு? 10,000 இன்டு 4/100 இந்த 2 சைடுக்கு இந்த 2 சைடு அடிச்சீங்கன்னா, ஆன்ஸர் எவ்வளவு? ரூ. 400 எடுப்பு மீது வட்டி.
அப்ப முதல் கணக்கு பற்று, எடுப்பு மீது வட்டி கணக்கு, வரவு, சரிக்கட்டு பதிவு, மாற்றுப்பதிவு, லாப நட்ட கணக்கு வரவு பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவீங்க. லாப நட்ட கணக்கு வரவு பக்கத்துல உங்களுக்கு இறுதி கணக்குல லாப நட்ட கணக்கு வரப்போதுல ஜஸ்ட் எடுப்பு மீது வட்டி மட்டும் போட்டா போதும். எடுப்ப கொண்டு வரக்கூடாது. இதுவே வந்து பேலன்ஸ் ஷீட்ல பாரு, இருப்பு நிலை குறிப்புல முதல் கழிக்க எடுப்பு. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முதல் மீது வட்டியோ அல்லது லாபத்தை பத்தியோ பேசவே இல்லை. எது சொன்னாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போ. இங்க முதல் சொல்லியிருக்கிறாங்க, எடுப்பு சொல்லியிருக்கிறாங்க. எடுப்ப கழிக்கணும். முதல் கூட்டுக முதல் மீது வட்டி. நீங்க எங்கேயாவது ஒரு பக்கத்துல எழுதிக்கோ. என்னென்ன வரும்? முதல் கூட்டுக முதல் மீது வட்டி. சரியா? கூட்டுக நிகர லாபம். அதுக்கப்புறமா கழிக்க எடுப்பு மீது வட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிவம் மாதிரி உங்களுக்கு வரும். இதுல எது மாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு தப்பு போட்டுருவாங்க. அதனால கரெக்டா போடு. முதல்ல இருந்து எடுப்ப வந்து கழிச்சிரு. அதாவது உங்களுக்கு முதல் மீது வட்டி லாபம்லாம் கொடுத்துருந்தா அதை போட்டுட்டு தான் கடைசியில எடுப்பு போடணும். இங்க எதுவுமே கொடுக்காதனால டைரக்டா எடுப்ப கழிச்சிருக்கிறீங்க. கழிச்சு வந்த தொகையிலிருந்து எடுப்பு மீது வட்டியை இங்க 400 கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க எடுப்ப வந்து இன்னர் காலத்துல 10,000 போட்டு எடுப்பு மீது வட்டியும் கூட்டி இந்த ரெண்டையும் சேர்ந்து அவுட்டர் காலத்தை போட்டும் கழிச்சு கொண்டு வரலாம். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். எடுப்பு எவ்வளவு? 10,000. எடுப்பு மீது வட்டி எவ்வளவு? 400. 10,400 1,50,000 கழிச்சு இந்த இடத்துல கொண்டு வரலாம். ரெண்டுல எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடன் மீதான வட்டி. இந்த கடன் மீதான வட்டி அப்படிங்கிறது நிதி நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்கலாம் கடன், அல்லது வங்கியிடமிருந்து வாங்கியிருக்கலாம், தனிநபரிடமிருந்து வாங்கியிருக்கலாம். கடன் அப்படிங்கிறது எங்க இருந்து வாங்கலாம். அந்த கடனுக்கு கண்டிப்பா வட்டி கொடுக்கணும். அந்த வட்டி பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு தயாரிக்கும் போது அதை வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கடன் மீது வட்டியை செலுத்தியிருக்க மாட்டாங்க, வகை செஞ்சிருக்க மாட்டாங்க. இது வந்து கொடுபட வேண்டிய ஒரு செலவாக கருதப்படும். ஏற்கனவே செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுபட வேண்டியதுதான். அதே கொடுபட வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு. கடன் மீதான வட்டி அங்க வந்து சம்பளமாக எடுத்திருந்தீங்கன்னா இங்க கடன் மீதான வட்டி அப்படின்னு எடுத்திருக்கிறீங்க. கொடுபட வேண்டிய கடன் மீதான வட்டி. இது ரிப்பீட் ஆயிடுச்சா? இந்த ஒரு இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. இருப்பாய்வின்படி கடன் 12% அப்படின்னு போட்டு 5 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அதனால தெளிவா கேட்டுக்கோ. கடன் போட்டு இருப்பாய்வு எப்படி இருக்கும்? இருப்பாய்வு பார்த்தீங்கன்னா பேரேடு தயாரிச்சதுக்கு அப்புறமா இருப்பாய்வு தயாரிப்போம். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பற்றுக்காலம் வரவு காலம் போட்டு இருக்கும். அந்த இருப்பாய்வுக்குள்ள கடன் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல ஆண்டுக்கு 12% வட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நேரா அவுட்டர் காலத்துல பாரு கடன் பொறுப்பா, அதனால நீங்க வரவு தொகையில உங்களுக்கு வரவு இருப்புல உங்களுக்கு 5 லட்சம் போட்டுக்கிறேன். அப்ப 5 லட்சத்துல 12% எவ்வளவு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு தொகை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோ. சரியா? 5 லட்சம் இன்ட்டு 12/100. அப்ப எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? 5 12 60. சரியா? அதுல நீங்க எவ்வளவு 60,000 நீங்க வட்டி குடுக்கணும். 5 12 60 அப்படி இந்த 2 0 அடிச்சு பார்த்துக்கோங்கம்மா. 5 லட்சம் இன்ட்டு 12/100 போட்டுக்கோ. 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5,000 இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. 5 12 60,000 வரும். இப்ப நீங்க வட்டி கடன் மீது வட்டின்னு இருப்பாய்வுக்குள்ள இருக்குது. பற்றுல இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு பற்றுல இருந்துச்சுன்னா, கடன் மீது வட்டி செலுத்தி இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு வந்து கொடுத்துருக்கிறீங்க கடன் மீது வட்டி? 45,000 குடுத்துட்டீங்க. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வந்துச்சு நம்மளுக்கு? 60,000 வந்துச்சா? அதுல 45,000 நீங்க செலுத்திட்டீங்களா? மீதி எவ்வளவு செலுத்த வேண்டியது இருக்குதுன்னு பார்த்துக்கோ. சரியா? அது 15,000. ஓகேவா? இதுல கடன் மீது இத வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இவங்க கீழ சரிக்கட்டுதல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கடன் மீதான வட்டி 3 மாதத்திற்கு கொடுபடாமல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த தொகையும் சொல்லி 45,000 சொல்லி கீழ எவ்வளவு கொடுக்காம இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து குடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சரிக்கட்டுதல சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளே பார்த்தீங்க இவங்க என்ன 3 மாதத்துக்கு சொல்லாம கடன் மீது வட்டிக்கு வகை செய்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். கடன் மீது வட்டி வகை செய்க. இல்லன்னா கொடுபட வேண்டிய கடன் மீதான வட்டிக்கு வகை செய்க அப்படின்னு சொல்லலாம். இங்க 3 மாதம் சொன்னதுனால நீ வந்து 5 லட்சம் இன்ட்டு 12/100 அந்த தொகையிலிருந்து 3 மாதத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 15,000. சரியா? இதுல இருந்து 5 லட்சம் இன்ட்டு 12/100 எவ்வளவு? 60,000. 60,000த்துல 3/12 எவ்வளவு? 15,000 அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. கடன் மீதான வட்டி கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய கடன் மீதான வட்டி கணக்கு வரவு. இது பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல கடன் மீதான வட்டி எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம்? 45,000 வந்து இருப்பாய்வுக்குள்ள காமிச்சிட்டு இருக்கிறது.
அப்போ பார்த்தீங்கன்னா, கூட்டுக கொடுபட வேண்டிய வட்டி எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சோம்ல 15,000 அத போடுங்க. இனி கொடுக்காம இருக்கிறீங்க. அத கூட்டி அவுட்டர் காலத்துல 60,000. இது வந்து கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதலன்னா என்னவாக இருக்கும்? அந்த லாபம் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதிகரிச்சு காமிக்கும். இப்ப சரியான துல்லியமான லாபம் கணக்கெடுக்கிறதுக்கு இங்க கூட்டி காமிச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல பாரு, இனியும் கொடுக்காம இருக்கிறீங்க கடனு. கடன் எவ்வளவு? 5,00,000 சொல்லியாச்சா? இப்ப கொடுபட வேண்டிய வட்டி எவ்வளவு? ரூ. 15,000. மொத்தத்தையும் 60,000 எழுதிறாதீங்க. எவ்வளவு கொடுக்கணுமோ அத மட்டும் தான் பொறுப்புகள் செயல்ல எழுதணும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எழுதிட்டு இருக்கக்கூடாது. இத கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதுறீங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதலீடு மீதான வட்டி. முதலீடு அப்படிங்கிறது நம்மளுடைய லாபத்தின் ஒரு பகுதிய வேறொரு நிறுவனத்துல போயி நம்ம முதலீடு செய்வது தான் முதலீடு அப்படிங்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல குடுத்துட்டுருப்பாங்க. அந்த நிறுவன பத்திரங்களில் முதலீடு செய்வது. சரிங்களா? இறுதி கணக்கு தயாரிப்பதற்கு முன்னாடி அந்த முதலீடு மீதான பெற வேண்டிய வட்டி அப்படின்னு சரிக்கட்டுதல் செய்யப்பட்டு கணக்கீழில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தொழிலுக்கு வெளியே முதலீடு செய்யப்படும் பங்குகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, வைப்புகள் டெபாசிட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு பெற வேண்டிய வட்டி அப்படிங்கிறது முதலீடு மீது பெற வேண்டிய வட்டி அப்படின்னு சொல்றோம். முதலீடு மீது பெற வேண்டிய வட்டி என்றால் என்ன? இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பெ இனி வாங்கல. இந்த இந்த வட்டிய வாங்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். முதலீடு மீது அப்புறம் முதலீடு பெற்ற வட்டி அப்படிங்கிற மாரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல சரிங்களா? முதலீடு மீதான வட்டி அப்படின்னு ஃபார்ம் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இனியும் பெற வேண்டியது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பெற வேண்டியவை அப்படிங்கிறது நீங்க எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்துட்டு எழுதிக்கோங்க. முதலீடு மீதான வட்டி அப்படின்னு ஃபார்ம் மேல எழுதிக்கோ. பெற வேண்டியவை அப்படின்னா வரவு சைடுல வரும். செலுத்த வேண்டியவைன்னா பற்று சைடு வரும். செலவுன்னா பற்று, வரவுன்னா வரவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த படிவம் வரும். முதலீடு மீதான வட்டி அப்படிங்கிறது ஹெட்டிங் போட்டுக்கோ. முதலீடு மீதான வட்டி கணக்கு அப்படின்னு போட்டுட்டு ஒரு போட்டு பெற வேண்டியவை அப்படின்னா இந்த வரவுல எழுதிக்கோ. அப்போ உங்களுக்கு குறிப்பேட்டு பதிவு ஈஸியா இருக்கும். இந்த பெற வேண்டியவை அப்படிங்கிறது வட்டின்னு சொல்லியாச்சா? அப்ப லாப நட்ட கணக்குல குறிப்பிட்ட அந்த எந்த இடத்துல உங்களுக்கு லாப நட்ட கணக்கு வரவு சைடுல தான் வரும். வருமானம் அப்படிங்கிறது வரவு சைடுல வரும். அந்த வரவு சைடுல அந்த குறிப்பிட்ட அந்த பெ பெ பெற வேண்டிய வருமானத்தோட கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கத்துல எழுதுவீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் குடுத்துருக்காங்க பாரு. இருப்பாய்வுல பார்த்தீங்கன்னா, முதலீடுகள் 12% வட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. முதலீடுகள். சரியா? அப்ப முதல் 12% எவ்வளவு? இந்த 1,00,000 இருக்குதா இந்த இடத்துல? 1,00,000த்துல 12% எவ்வளவு? 2 0 கட் பண்ணிக்கோ. ரூ. 12,000. இப்ப வட்டி வாங்குனது எவ்வளவு? பெற்ற வட்டி ரூ. 9,000. 12ல 9 போச்சுன்னா எவ்வளவு? ரூ. 3,000. அத நம்மளே இதுல கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஆனா, இங்கேயே சொல்லிட்டாங்க. முதலீடு மீது வட்டி பெற வேண்டியது 3,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிக்கட்டுதல்ல. இதுல என்ன சொல்லுவாங்க? பெற வேண்டிய வட்டிக்கு வகை செய்க அப்படின்னு சொல்லலாம். இங்க இவங்க தொகையும் குடுத்துருக்கலாங்க. தொகை குடுக்காமலேயும் இருக்கலாம். வகை செய்கன்னு சொல்லிறலாம். எப்படி நம்ம வந்து தொகைய கண்டுபிடிக்கிறது? 1,00,000 இன்டு 12/100 அப்போ ரூ. 12,000. பெற்ற வட்டி எவ்வளவு? ரூ. 9,000. இதெல்லாம் காமனா நீங்க யோசனை பண்ணாலே இத கண்டுபிடிச்சிடலாம். 9,000 அப்ப என்ன பெற வேண்டியது எவ்வளவு? ரூ. 3,000 வாங்க வேண்டியது இருக்குது. சரியா? இத வாங்கல அப்டின்னீங்கன்னா, துல்லியமான லாபம் இருக்காது நம்மளுக்கு. இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணல அப்டின்னீங்கன்னா, துல்லியமான லாபம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவு, சரிக்கட்டு பதிவு என்ன வரும்? முதலீடு மீதான வட்டி அங்க ஃபார்ம் போட சொன்னேன்ல அதான். முதலீடு மீதான பெற வேண்டிய வட்டி கணக்கு பற்று, முதலீடுகளின் மீதான வட்டி கணக்கு வரவு. கரெக்ட்டா நீங்க இந்த 15 சரிக்கட்டு பதிவையும் நோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க எழுதிறணும். சரியா? ஒவ்வொன்னும் ஹெட்டிங் போட்டு 15 எழுதி, எதுக்கு மாற்றுப்பதிவு வருமோ அதையும் சேர்த்து நீங்க எழுதி ஒரு பாக்ஸ் தனியா அந்த மாற்றுப்பதிவுக்கு ஒரு பாக்ஸ் எழுதி ஒரு வாராக்கடன் இருக்குன்னா, வாராக்கடன் வரும்போது நீங்க என்ன எழுதுவீங்க? வாராக்கடன் கணக்கு பற்று, கடனாளி கணக்கு வரவுன்னு எழுதுவீங்க. அதுக்கு அடுத்து மாற்றுப்பதிவு எழுதும்போது, லாப நட்ட கணக்கு பற்று, வாராக்கடன் எழுதுவீங்க. அப்ப இந்த மாற்றுப்பதிவுக்கு மட்டும் தனியா ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். சரிங்களா? அந்த மாரி போட்டு நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான லெசன் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து லாப நட்ட கணக்குல முதலீடு மீதான வட்டி அப்படிங்கிற 9,000 பெற வேண்டிய வட்டி அப்படிங்கிறது 3,000 அவுட்டர்ல 12,000 பெற வேண்டியவை கூட்டிக்கணும். இருப்புநிலை குறிப்புல முதலீடு அப்படிங்கிறது சொத்து. சரியா? அதோட முதலீடு மீது பெற வேண்டிய வட்டி இன்னர் காலத்துல போடுனீங்க. அவுட்டர்ல போட்டுருக்காங்க. இங்க 1,00,000 இங்க வந்து 3,000 1,30,000 அப்படின்னு அவுட்டர் காலத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 10வது தேய்மானம்.
தேய்மானம் அப்படிங்கிறது சொத்துக்கள் பயன்படுத்தும் போது, இல்ல ரொம்ப காலம் பயன்படுத்தினாலோ, இல்ல பயன்படுத்தாம இருந்தாலோ, ஏதோ ஒரு காரணத்தினால சொத்துக்கள் வந்து இழப்பு அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். அதத்தான் தேய்மானம் அப்படிங்கிறோம். அது வந்து ஒரு நட்டமாக நம்ம அ க சொ கருதுகிறோம். அந்த தேய்மானம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருடம் அத கழிச்சு உங்களுக்கு அந்த இரு ப இது லாப நட்ட கணக்குலயும் காமிப்போம். அதே மாரி சொத்துக்கள் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சொத்திலிருந்து கழிச்சு அவுட்டர் காலத்துல நம்ம எழுதிட்டுருப்போம். இதுக்கு என்ன அப்டின்னீங்கன்னா, நட்டம் இல்லையா? தேய்மானம் ஒரு நிலைச்சொத்தின் மீது தானே உருவாகிறது. அதனுடைய மதிப்பு கம்மியாகுது. சரிங்களா? நிலைச்சொத்து அப்படிங்கிறதே நம்மளுக்கு சொத்துக்களா கருதி பற்று அப்படின்னு நிலைச்சொத்துக்கள் கணக்கு பற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த பற்றுக்களுடைய இருப்பு கம்மியாகும்போது, அத நட்டமா கருதி தேய்மானத்த அதுல வரவு வைக்கிறோம். நிலைச்சொத்துல வரவு வைக்கிறீங்க. தேய்மான கணக்கு பற்று, நிலைச்சொத்து கணக்கு வரவு. இதுக்கு மாற்றுப்பதிவு வரும்ன்னு சொன்னேன். அத லாப நட்ட கணக்குல பற்றுல எழுதுவீங்க. சொத்து தேய்மான தொகை மட்டும் எடுத்து லாப நட்ட கணக்குல எழுதுவீங்க. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, குறிப்பிட்ட சொத்திலிருந்து அந்த தேய்மானத்தை கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. தேய்மானம் தொகையாக குடுக்கலாம் அல்லது சதவீதத்துல குடுக்கலாம். சதவீதத்துல குடுத்தீங்கன்னா, நிலைச்சொத்துலருந்து கண்டுபிடிச்சுக்கோ. சரி, அந்த சரிக்கட்டு பதிவு குடுத்துருக்குறாங்க. இந்த இருப்பாய்வுல 2016 மார்ச் 30ஆம் நாள் இருப்பாய்வு தயாரிக்கப்பட்டு, அதில் கட்டிடத்தின் மதிப்பு எவ்வளோ குடுத்துருக்காங்க? 50,000. 50,000த்துல கட்டிடத்தின் மீது தேய்மானம் 10%. 10% அப்படிங்கிறது 10/100. 50,000 இன்டு 10/100. ஒரு சைட கட் பண்ணீங்கன்னா ரூ. 5,000. இந்த ரூ. 5,000 தேய்மானம் வந்திருக்கு. அப்ப தேய்மான கணக்கு பற்று கட்டிட கணக்கு வரவு. தேய்மானம் நட்டம். நட்டங்கள் பற்றிருப்பை காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தேய்மானம் பற்று. கட்டிட கணக்கு வரவு. இத டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும். மாற்றுப்பதிவு. லாப நட்ட கணக்கு பற்றுல தான் தேய்மானம். தேய்மானம் நட்டம். அதனால பற்று லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, லாப நட்ட கணக்கு பற்றுல கட்டிடம் மீது தேய்மானம் அப்படின்னு போட்டாச்சு. சொத்துக்கள் சைடுல கட்டிடம் கழிக்க தேய்மானம் போட்டு அவுட்டர் காஸ்ட்ல மீதி எழுதிக்கிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாராக்கடன். அந்த கடன் விற்பனைன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, கடனாளியிடம் தந்து பெற வேண்டிய தொகை கண்டிப்பா நம்மளால ஃபுல்லா வாங்க முடியுமா? அப்படின்னா, அது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்ப வராத ஒரு கடனுக்கு வாராக்கடன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது திரும்ப பெற இயலாத ஒரு கடன் வாராக்கடன். இது வியாபாரத்துக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறோம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு இழப்பு. திரும்ப பெற இயலாத கடன் வாராக்கடன். இந்த லாப நட்ட கணக்குல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த வாராக்கடன பற்று வச்சிருப்பீங்க. சரிக்கட்டு பதிவு அப்படிங்கிறது வாராக்கடன் கணக்கு பற்று கடனாளி. கடனாளியிடமிருந்து திரும்ப பெற இடையாத கடன் வாராக்கடன். வாராக்கடன் நட்டம். அதனால பற்று. யாரிடமிருந்து நட்டம் ஏற்பட்டது? கடனாளி. வரவு. இதுல வந்து மாற்றுப்பதிவு லாப நட்ட கணக்கு பற்றுல வாராக்கடன் எழுதுவீங்க. மாற்றுப்பதிவு. இது வந்து வாராக்கடன் இதுக்கு ஒரு உதாரணம் குடுத்துருக்குறாங்க. 2016 டிசம்பர் 31ஆம் நாளை இருப்பாய்வுல கடனாளி 1,02,000. இதுல சரிக்கட்டுதல்ல வாராக்கடன் 2,000 குடுத்தாச்சு. சரிக்கட்டுதல் எங்க இருக்கும்? இருப்பாய்வுக்கு வெளியில இருக்கும். 2,000. சரியா? இப்ப வாராக்கடன் கடனாளி எவ்வளவு? வாராக்கடன் எவ்வளவு? ரூ. 2,000. இதுக்கு வந்து பதிவு முடிஞ்சாச்சு. மாற்று பதிவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. லாப நட்ட கணக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல வாராக்கடன் மட்டும் தான் இருக்கும். கடனாளி எல்லாம் வரமாட்டாரு. இங்க இது மட்டும் தான் இருக்கும். கடனாளி சொத்து. அதனால இங்க வராது. எவ்வளவு நட்டமோ அத மட்டும் நட்டமோ, செலவோ பற்றுல வரும். வேற எதுவுமே லாப நட்ட கணக்குல வராது. நெக்ஸ்ட் சொத்துக்கள் சைடுல கடனாளின்னு ஒருத்தர் இருக்காரா 1,02,000 வாராக்கடன கழிச்சு அவுட்டர் கால்ஸ்ல எழுதிரும். நெக்ஸ்ட் வாரா ஐயக்கடன். வாராக்கடன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? எதிர்காலத்துல வாராக்கடனால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய லாபத்துல கணக்கிடுறதுக்கு முன்னாடியே ஒரு தொகைய வந்து வாரா ஐயக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒதுக்கு உருவாக்குறோம். ஒரு அமௌண்ட்ட எடுத்து வைக்கிறீங்க. கணக்காண்டு இறுதியில சில கடன்கள் ஐயப்பாடு உடையதாக இருக்கலாம். வந்தாலும் வரலான்னு இருக்குமா? சில பேர் வந்து குடுக்க மாட்டான்னு நெனச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல குடுக்குற மாரி தோணுது அவங்கள பார்த்தா. நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம்ல, "இது நாள் வரைக்கும் படிக்கவே இல்ல. இப்ப பார்த்தா படிக்கிற மாரி தோணுது. எப்படியும் பாஸ் ஆயிருவான். எப்படி மார்க் வாங்கிருவாங்க?" அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐயப்பாடு உருவாகலாம். அதாவது கடனாளியிடமிருந்து வரவேண்டிய தொகை பெறலாம் அல்லது பெற முடியாமலும் போகலாம். ஒரு ஐயம் உருவாயிட்டே இருக்கும்.
காரணம் கடனாளிக்கு செலுத்த வேண்டிய திறன் இல்லாமல் போகலாம் அல்லது ஏமாற்றப்படக்கூடியவராக இருக்கலாம். பொதுவாக கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில தான் இது எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. வாராக்கடனாக இருந்தாலும் சரி, வார ஐயக்கடனாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டு போன ஆண்டு இறுதியில என்ன நடந்தது? அதன் யூகத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் அதுல உருவாக்குறாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு செய்றாங்க. அந்த ஐயத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் ஒரு ஒதுக்கு உருவாங்க. இது வந்து லாப நட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயக்கடன உருவாக்கி வச்சிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, சரிக்கட்டு பதிவு லாப நட்ட கணக்கு பற்றுல வாரா ஐயக்கடன் ஒதுக்குன்னு ஒரு ஒதுக்க உருவாக்கி, நம்ம ஒரு செலவினமாக அத ஒதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம். லாப நட்ட கணக்குல பார்த்தீங்கன்னா, பற்றுலயும், பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, கடனாளியிலருந்து கழிச்சும் காமிப்பீங்க. இருப்பாயில பார்த்தீங்கன்னா, கடனாளி 1,50,000 சரிக்கட்டுதல 5% வாரா ஐயக்கடன். அப்ப 5% 1,00,000ல எவ்வளவு? 7,500 லாப நட்ட கணக்கு பற்றுல போய் ஒரு ரூ. 7,500 ஒதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. வந்தாலும் வரும். வந்துருச்சு அப்டின்னீங்கன்னா, அடுத்த வருஷம் லாப நட்ட கணக்குல வரவுல போட்டு வச்சுருவீங்க. சரியா? இப்ப பற்றுல போட்டுருக்கிறீங்களா? வந்தோனே வரவுல போட்டுருவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, லாப நட்ட கணக்கு பற்றுல ரூ. 7,500 பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, அந்த கடனாளிலருந்து கழிச்சு காமிச்சிருப்பீங்க. இது வராது அப்டின்னு சொல்லிட்டு. வந்தாலும் வரலாம் அப்டின்னு கழிச்சு காமிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் தள்ளுபடி ஒதுக்கு. தள்ளுபடியும் அதேதான். தவணை காலத்துக்கு முன்னாடியே ஒரு வாடிக்கையாளர் உரிய நேரத்துல பணம் கொடுக்கணும்னு ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ரொக்கப்ப தள்ளுபடி குடுக்கணும். அந்த தள்ளுபடி தான் இது. அந்த தள்ளுபடி வந்துச்சு அப்டின்னீங்கன்னா, லாப நட்ட கணக்க பற்று அது ஒரு நட்டம் தான நம்மளுக்கு. அதனால லாப நட்ட கணக்கு பற்றுல எடுத்துட்டு போயி, கடனாளியின் மீதான தள்ளுபடி அப்டின்னு போட்டுர்றீங்க. அது 2 இடத்துல வரும். ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துலயும், இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல அந்த கடனாளிலருந்து கழிச்சு காமிப்பீங்க. இப்ப உதாரணம் பாரு, இருப்பாயின்படி கடனாளிகள் 50,000. அப்ப சரி கட்டுதல் இருப்பாய்க்கு வெளியில 1% தள்ளுபடி உருவாக்கி இருக்கிறாங்க. 1% தள்ளுபடி குடுத்துருக்காங்கன்னு இந்த 50,000த்துல 1% எவ்வளவு? ரூ. 500 தள்ளுபடி குடுத்துருக்காங்க. அப்ப லாப நட்ட கணக்கு பற்றுல போயி கடனாளிகள் மீதான தள்ளுபடி எவ்வளவு? ரூ. 500 எழுதியிருக்கிறீங்க. இப்போ லாப நட்ட கணக்கு பற்றுல கடனாளிகள் மீதான தள்ளுபடி மட்டும் தான் எழுதுவீங்க. கடனாளிகள் மீது ஐயக்கடனும் இங்க தான் எழுதுவீங்க. வாரா கடனும் இங்க தான் எழுதுவீங்க. எல்லாமே லாப நட்ட கணக்கு பற்றுல தான் வரும் உங்களுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரா கடன், வாரா ஐயக்கடன், ஆ தள்ளுபடி ஒதுக்கு. எல்லாமே கடனாளி மீது உருவாக்குவது. இது 3மே லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல தான் வரும். இது 3மே கடனாளிலருந்து கழிச்சிருவீங்க. சரியா? இப்ப சொத்துக்கள்ல கழிச்சு எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் வருமான வரி. இந்த வருமான வரி அப்படிங்கிறது உரிமையாளருக்கு உரியது இல்லையா? தொழில்ல வரக்கூடிய வருமானத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில வருமான வரி கட்டுறாரு. அந்த மொத்த வருமான வரியும் எதுலேருந்து கட்டுவாரு அவரு? அதுல இருக்கக்கூடிய வைப்புத் தொகை, பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து தான் வருமான வரி கட்டுவாரு. அது ஒரு எடுப்பு தானே அவருக்கு. அதுலேருந்து எடுத்து அவரு ஒரு உரிமையாளர் அப்படின்னாலும், அந்த தொழில்ல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது எடுப்பாக தான் கருதப்படுகிறது. அதனால எடுப்பு கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. எடுப்பு எதுக்கு எடுத்தாரு? வருமான வரிக்காக எடுத்தாரு. சரியா? அதனால வியாபார கணக்குல வராது. இது நட்டமாகவோ அல்லது செலவாகவோ கருதப்பட மாட்டாது. பொறுப்புக்கள் செயல்ல உங்களுக்கு முதலிலிருந்து கழித்து காட்டப்படும். சொத்துக்கள் செயல்ல வங்கியிலிருந்து கழிச்சு காமிச்சுருவாங்க. பேங்க் பேலன்ஸ்ல இருந்து எடுத்து அந்த திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க. திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது காமிச்சுட்டே இருக்கும். இருப்பாயில பார்த்தீங்கன்னா, 1,05,000 அப்படின்னு குடுத்துருக்காங்க. வங்கியில பார்த்தீங்கன்னா, 80,000 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இருப்பாயில என்ன குடுத்துருக்காங்க? முதல் 1,05,000 வங்கியில பார்த்தீங்கன்னா 80,000 வருமான வரி 15,000 சொல்லியாச்சு. அப்ப எடுப்புல பார்த்தீங்கன்னா 15,000 போட்டு கொண்டு வந்துட்டீங்க. இங்க எப்படி சரி கட்டுறீங்கன்னு பாரு. முதல்ல எடுப்பு அப்படின்னு போட்டு 15,000 15,000 தான் வருமான வரி. அத கழிச்சுட்டீங்க. முதல் முதல் மீது வட்டி, அதுக்கப்புறம் நிகர லாபம், அப்புறம் எடுப்பு, அப்புறம் எடுப்பு மீது வட்டி எல்லாத்தையும் கடைசியில தான் இந்த வருமான வரிய கழிப்பீங்க. சரியா? அதுக்கப்புறம் வங்கி ரொக்கம்னு ஒண்ணு இருக்கும் சொத்துக்கள் சைடுல. அதிலிருந்து இந்த வருமான வரிக்கான தொகை இருக்குதுல்ல, அந்த தொகைய இந்த இடத்துல கழிச்சிருவீங்க. 2 பக்கமும் கழிச்சு காமிக்கிறீங்க. அப்புறம் மேலாளருக்குரிய கழிவு. இந்த கழிவு அப்படிங்கிறது மேலாளருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குடுக்குறாங்க. இந்த கழிவு வந்து நிகர லாபத்துல முன்னாடி, பின்னாடி அப்படின்னு 2 விதத்துல உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. நிகர லாபம் கணக்கிடுறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். பின்னாடியும் கால்குலேட் பண்ணலாம். கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபத்தில் கழிவு போடுறதுக்கு முன்னாடி நிகர லாபம் கண்டுபிடிச்சு, அதுல எத்தன சதவீதம் அவருக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, கழிவு விகிதம். உங்க 10% 10/100ன்னு போடுவீங்க. சரியா? கழிவு விகிதம்ங்கிறது 10%, 5% சொல்லிருவாங்க. இந்த இடத்துல கழிவுக்கு
அது நிகர லாபத்துக்கு பின் அப்படின்னீங்கன்னா, இங்க 10% 10/110ன்னு போடுவீங்க. சரிங்களா? பார்க்கலாம். மேலாளருக்குரிய கழிவு அப்படிங்கிறது கொடுபட வேண்டியவையாத்தான் இருக்கும். முன்ன அட்வான்ஸாலாம் அவர் குடுக்க மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட், செகண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல்ல, அதே பதிவு தான் இங்க வரும். கழிவு, கொடுபட வேண்டிய மேலாளருக்குரிய கழிவு. லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துல எழுதுவீங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். 2017 மார்ச் 31ஆம் ஆண்டு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம் எவ்வளவு? 11,000. மேலாளருக்கு கழிவுக்கு முன்னர், முன் அப்டின்னா பிரச்சனையே இல்ல. 10% அப்போ உங்களுக்கு 10/100 11,000 × 10/100 ரூ. 1,100 கழிவு குடுக்க வேண்டியிருக்கு. அப்ப மேலாளருக்குரிய கழிவு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய கழிவு கணக்கு 1,100. இதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல எடுத்துட்டு போயிடுறீங்க. மேலாளருக்குரிய கழிவு அப்படிங்கிறது 1,100. சரிங்களா? மீதி எவ்வளவு இருக்கு? நிகர லாபத்துல தான் கழிக்கிறோம். நிகர லாபத்துல அந்த 11,000த்துல 1,100 கழிச்சு கீழ போட்டுருங்க. 9,900 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? ஏற்கனவே 11,000 சொல்லியிருக்கிறாங்களா இந்த இடத்துல? 11,000 சொல்லியிருக்கிறாங்க நிகர லாபம். அதுல வந்து நம்ம 1,100 கழிச்சுட்டோமா? கழிச்சது போக மீதி உள்ளது நிகர லாபம் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. 9,900 அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பொறுப்புகள் இன்னும் கொடுபட வேண்டியது அப்படிங்கிறதுனால பொறுப்புகள் சைடுல 1,100 காமிச்சிருக்கிறாங்க. இதுவே கழிவு அடுத்து பார்த்தீங்கன்னா, பின் உள்ள நிகர லாபம்னு சொல்லியிருக்கிறாங்க. கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபம். அப்ப 11,000 × 10/110. சரியா? அது ஃபார்முலா. 10/110 அப்ப ரூ. 1,000 தான் வருது. அப்ப ரூ. 1,000க்கு நீ அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி போட்டுட்டு, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டீங்க. போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பேலன்ஸ் இந்த லாப நட்ட கணக்குல மேலாளர்களுடைய கழிவு ரூ. 1,000ன்னு போட்டு, இங்க நிகர லாபம் எவ்வளவு இருக்கும்? 9,900 பதிலா 10,000 இருக்குது இங்க. அப்ப கொடுபட வேண்டிய கழிவு எவ்வளவு? இங்க 1,000. 1,100 இருந்துச்சுல்ல, இங்க பார்த்தீங்கன்னா ரூ. 1,000 இருக்கு பாரு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு இனி வரக்கூடியதெல்லாம் எடுத்துக்காட்டு தான். எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா, வரிசை இப்படித்தான் உங்களுக்கு சம் வரும். இது எல்லாம் உதாரணங்கள் ஃபுல்லா உனக்கு புரிகிறதுக்காக குடுத்தது. எடுத்துக்காட்டு எப்படி வரும்? கொடுபட வேண்டிய சம்பளம். இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2017 டிசம்பர் 31ஆம் நாளன்று கீழ்கண்ட சரிக்கட்டுதலுக்கு தேவையான சரிக்கட்டு பதிவு தருக. வெறும் குறிப்பேட்டு பதிவு மாறி இருக்கும்ல, சரிக்கட்டு பதிவு அத மட்டும் அப்ப இந்த 15 சரிக்கட்டு பதிவும் உனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த 5யும் அட்டெண்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா இந்த 5 மார்க் கொஸ்டின்ல வரலாம். அல்லது ஏதாவது 2 குடுத்து 2 மார்க் கொஸ்டின்ல வரலாம். 3 குடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல வரலாம். சரியா? அதனால கண்டிப்பா இது ஒரு சம் வரும் உங்களுக்கு. கொடுபட வேண்டிய சம்பளம். அப்ப என்ன சரிக்கட்டு பதிவு வரும்? சம்பள கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு. பாரு. இதுக்கு வந்து தனியா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல 2வது வந்து கொடுபட வேண்டிய வாடகை. வாடகை கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய வாடகை. போடவே உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். 3வது பார்த்தீங்கன்னா, முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம். முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைம கணக்கு பற்று, காப்பீட்டு முனைம கணக்கு வரவு. இத வந்து நீங்க சொல்லிட்டே எழுதும்போது மனப்பாடம் ஆயிரும். சரிங்களா? 15 அட்ஜஸ்ட்மென்ட்டையும் 15 சர்க்கிட்டு பதிவையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க போட்டு வச்சுருங்க. எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த வேற எதுவுமே எழுத வேண்டாம். சர்க்கிட்டு பதிவு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அத மட்டும் எழுது. வேற எதுவுமே எழுதாத. தியரி பார்ட் எல்லாம் உனக்கு எழுதணும்னு அவசியம் இல்ல. அத இதுலயே குறிச்சு படிச்சுக்கோங்க. பதிவ மட்டும் போடுங்க. மேல என்ன எழுதுறீங்க? சரிக்கட்டுதல்கள் அப்படின்ட்டு 1ன்னு போட்டு இறுதி சரக்கிருப்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ இறுதி சரக்கிருப்புக்கு என்ன சரக்கிட்டு பதிவு இருக்கோ அத மட்டும் எழுது. இறுதி சரக்கிருப்பு கணக்கு பற்று, வியாபார கணக்கு வரவு. அதோட நிப்பாட்டிக்கோ. 2ன்னு போட்டு கொடுபட வேண்டிய செலவு. சரியா? அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரிக்கட்டு பதிவு என்ன? உரிய செலவு கணக்கு பற்று, கொடுபட வேண்டிய செலவு கணக்கு அப்படின்னு இத மாரி 15க்கும் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோ. அப்போ உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டு மாரி இந்த சம் வரும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, எழுதிட்டு காப்பீட்டு முனைமம் சொல்லிட்டீங்கன்னா, 4வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, முதலீடு மீது கூடியுள்ள வட்டி. அப்ப முதலீடு மீது கூடியுள்ள வட்டிக்கு என்ன பதிவோ அத அப்படியே எழுதிருவீங்க. நெக்ஸ்ட் வாராக்கடன் கடனாளிகள். இப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதுலயும் அதே மாரி உங்களுக்கு சரிக்கட்டு பதிவு தெரிஞ்சா போட்டுறலாம். 3வதுலயும் பார்த்தீங்கன்னா, இருப்பாயின்படி கடனாளிகள், வாராக்கடன் கடனாளிகள் ரூ. 300 வாராக்கடனுக்கு மட்டும் போட்டா போதும். சரிங்களா? சரிக்கட்டுதல் அப்படிங்கிறது வாராக்கடனுக்கு மட்டும் தான் வரும். இந்த சரிக்கட்டு பதிவு. அதுக்கப்புறமா லாப நட்ட கணக்குல எவ்வளோ வரும்? வாராக்கடன் மட்டும் வந்திருக்குது. இருப்புநிலை குறிப்புல கடனாளிகள் மைனஸ் வாராக்கடன். 4வது பார்த்தீங்கன்னா,
இது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்மா வரலாம். கடனாளிகள் குடுத்துருக்காங்க. இருப்பாய்வின்படி. இருப்பாய்வின்படி வாராக்கடன் குடுத்துருக்காங்க. சரிக்கட்டுதல்ல வாராக்கடன் குடுத்துருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு இது இருக்கு. சரிக்கட்டுதல் அப்படிங்கிறது பழைய வாராக்கடன் குடுத்துருக்காங்க, புதிய வாராக்கடன். பழசு அப்படிங்கிறது இருப்பாய்வுல இருக்கக்கூடியது. இருப்பாய்வுல இருக்கக்கூடியது பழைய வாராக்கடனா நெனச்சுக்கோ. போன வருஷத்தோட வாராக்கடன். கூடுதல் வாராக்கடன்ங்கிறது இந்த வருஷ வாராக்கடன். சரிங்களா? இது 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்துல எழுதிக்கோ. இந்த இடத்துல எழுதிக்கோங்க. பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். இது வந்து லாப நட்ட கணக்குக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடியது. பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். சரியா? பழசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இருப்பாய்வுல உள்ளது. புதுசு அப்படிங்கிறது இப்ப சரி கட்டுதல குடுத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதல் அப்படின்னா இப்ப புதுசுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு கூடுதல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். பழசு, புதுசு அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதனால அந்த மாரி சொன்னேன் நானு. ம். அப்போ உங்களுக்கு இது என்ன சொல்லியிருக்கிறாங்க? இருப்பாய்ல இருக்கிறது பழசுன்னு சொல்லிட்டுனா, பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் 2யும் கூட்டி இந்த லாப நட்ட கணக்குல போடணும். பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, எப்பமேமோ பழசு வராது எழுதி வச்சுக்கோ. அப்படின்னா, இருப்பாய்ல உள்ளது வராது. ம். இருப்பாய்ல உள்ள வாராக்கடன், வாராயக்கடன், தள்ளுபடி ஒதுக்கீடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே வராது. இப்ப பார்க்கலாம். வாராக்கடன் எவ்வளவு? ரூ. 2,500 மேல பாரு. கூடுதல் வாராக்கடன் இருக்குல்ல, அத மட்டும் இந்த கூடுதல் வாராக்கடன்ல அது மட்டும் தான் அட்ஜஸ்ட்மென்ட்ல வரும். இந்த இடத்துல வரும். வேற எதுவும் வராது. சரி கட்டுதல்ல பார்த்தீங்கன்னா, பழசெல்லாம் வராது. புதுசு ரூ. 2,500 கடனாளில உருவாக்கிட்டீங்க. இது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, வாராக்கடன் எவ்வளவு? பழைய வாராக்கடன் எவ்வளவு? ரூ. 1000 புதுசு பார்த்தீங்கன்னா, 2,500 ரூ. 3,500 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரணும்னு சொன்னேன். பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, கடனாளி 26,000 கூடுதல் வாராக்கடன். அதாவது புதுசு மட்டும் தான் எழுதணும். பழசு எழுதக்கூடாது. இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள பழசு எதுவுமே வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் குடுக்கலாம். வாராக்கடன் குடுக்கலாம், ஐயக்கடன் குடுக்கலாம், தள்ளுபடி குடுக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி கட்டுதல்ல வர்றது மட்டும் தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வரும். பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. சரி கட்டுதல் இருக்கிறது மட்டும் தான் இந்த இருப்புநிலை குறிப்பில் வரும். இருப்பாய்ல உள்ளது இருப்புநிலை குறிப்பில் வராது. சரி கட்டுதல் இல்லாம இருப்பாய்வுக்குள்ள வாராக்கடன், ஐயக்கடன், தள்ளுபடி ஒதுக்கு குடுத்தால், இருப்பாய்வில் வாராக்கடன், ஐயக்கடன், தள்ளுபடி குடுத்தால், அது இருப்புநிலை குறிப்பில் வராது. சரி கட்டுதலில் வாராக்கடன், ஐயக்கடன், தள்ளுபடி குடுத்தால் இருப்புநிலை குறிப்பில் வரும். அது எல்லாமே கழிச்சு தான் எழுதணும். 5 இருப்பாய்வின்படி கடனாளிகள் 20,000 கரெக்ட்டா? வாராக்கடன் இருப்பாய்வுல வாராக்கடன் 500 கடனாளிகள் மீது 5% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குக. இது எப்படி தோன்றும்? 20,000த்துல 5% எவ்வளவு? ரூ. 1000 ஐயக்கடன் ஒதுக்கு. அப்ப ஐயக்கடன் லாப நட்ட கணக்கு, ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது சரிக்கட்டு பதிவு. இது லாப நட்ட கணக்குல என்ன எழுதணும்? வாராக்கடன் 500 பாரு. வாராக்கடன் பழசு. இப்ப நம்ம என்ன சொன்ன அட்ஜஸ்ட்மென்ட் லாப நட்ட கணக்குல? பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். ஏதோ ஒரு பக்கத்துல எழுதி வச்சுட்டே இருக்கணுமா இத? இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட். லாப நட்ட கணக்குன்னு மேல போட்டு, பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். புதுசு அப்படின்னா என்ன? சரி கட்டுதல்ல வருது. பழசு அப்படின்னா என்ன? இருப்பாய்ல வருது. சரியா? உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக புதுசு, பழசுன்னு சொன்னேன். இருப்பாய்வுன்னே பழசு தானே. போன வருஷத்துடைய இருப்ப தானே எடுத்து இருப்பாய்வ நம்ம தயாரிச்சு வச்சிருக்கோம். அதனால பழசு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வாராக்கடன் என்ன? பழசு. இப்ப சரி கட்டுதல்னா என்ன? சரி கட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. புதுசு. இத வந்து புதுசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ம். இப்போ இந்த இடத்துல பழைய வாராக்கடன் 500 இருப்பாய்வுக்குள்ள இருக்கிறது தானே 500 பிளஸ் புதிய வாராக்கடன் இல்ல. இப்ப புதிய ஐயக்கடன் இருக்குதா? இருக்குது. அத கூட்டிக்கோ. கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிரு. புதிய வார ஐயக்கடன் எப்படி உருவாக்குன? 5% சொல்லியாச்சா? கடனாளிகள் 20,000 இருக்குதா? 20,000த்துல 5% 5/100 ரூ. 1000 இப்ப பேலன்ஸ் ஷீட்ல எதுவா இருந்தாலும் கழிச்சு தானே எழுத சொன்னேன். வார ஐயக்கடன் புதுசு இருக்குதா? கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 6 கடனாளிகள் வாராக்கடன் இத வந்து இருப்பாய்வுல குடுத்தாச்சு. வாராக்கடன் குடுத்து ஐயக்கடன் குடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நீங்க கடனாளிகள்ல இது 2யும் நம்ம சரி கட்டுதல் சொல்லியாச்சா? பேலன்ஸ் ஷீட்டுக்கு முதல்ல போயிரு.
ஒரு பேலன்ஸ் ஷீட்ல 2ஐயும் கழிச்சு எழுதிரு. சரிக்கட்டில் உள்ள 2ஐயுமே கழிச்சு எழுதிரணும். எழுதிட்டீங்களா? கூடுதல் வாராக்கடன் அதாவது புதுசு. பாரு கூடுதல் வாராக்கடன் 2000. இந்த 5% எதுல கண்டுபிடிப்பீங்க? இந்த கடனாளியில 52,000த்துல 5% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி கடனாளிகள் கூடுதல் வாராக்கடன் 2000 கழிச்சிட்டு அதுல 5% சொல்லிட்டாங்களா? இந்த ஒர்க் ஷீட்டே உனக்கு போட தேவையில்லை. நீ நேரா எடுத்தோடனே சரிக்கட்டு பதிவு தான் ஃபர்ஸ்ட் போடணுமா அப்படிலாம் இல்லை. பேலன்ஸ் ஷீட்டே ஃபர்ஸ்ட் போடலாம். பேலன்ஸ் ஷீட்டை போட்டுக்கோ. இந்த பேலன்ஸ் ஷீட்டை வாராக்கடன் கழிச்சு 2000 கழிச்சு 50,000 அதுல இருந்து 5%. இந்த 50,000த்துல 5%. எப்பவுமே இருப்புல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். 50,000த்துல 5%. 10% எவ்வளவு? 5,000 ரூபாய். அப்ப பாதி எவ்வளவு? 2,500 ரூபாய். சரியா? கழிச்சு அவுட்டர் கால் எழுதிட்டீங்க. இதுல இருந்து லாப நட்ட கணக்கு கொண்டு வா. சரியா? பழைய வாராக்கடன் 1000 ரூபான்னு மேல கொடுத்துருக்குறாங்க. உள்ள இருக்குதா? இருப்பைக்குள்ள இருக்குதா? 1000 ரூபாய். பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் 2 இருக்குதா? இந்த இடத்துல பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் 2ஐயும் கூட்டி அவுட்டர் கால் எழுதியாச்சு. ஐயக்கடன் ஒதுக்கு இப்ப கண்டுபிடிச்சோமா 2,500 ரூபாய். எங்க கண்டுபிடிச்சீங்க? பேலன்ஸ் ஷீட்ல கண்டுபிடிச்சீங்கல்ல? இந்த 2,500 ரூபாய். அதை கொண்டு வந்து இங்க போட்டுரும். இப்ப 2 இது முடிஞ்சிருச்சா? எடுத்தோன்னே பேலன்ஸ் ஷீட் போட்டோம். அதுக்கப்புறமா லாப நட்ட கணக்கு போட்டோம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா சரிக்கட்டு பதிவு. வாராக்கடன் நட்டம் பற்று அப்படின்னு போட்டுரும். வாராக்கடன் எப்பொழுதும் பற்று தான் வரும். பற்றுல போட்டு கடனாளி எவ்வளவு? 2,000 ரூபாய். இதுல வந்து பழைய வாராக்கடன் போடணுமா? அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போன வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வருஷத்துக்குள்ளது மட்டும் நீ போடு. இந்த சரிக்கட்டு பதிவு இந்த வருஷத்துக்குள்ளதுதான். அதுக்கப்புறமா லாப நட்ட கணக்கு பற்றுல ஐயக்கடன். இதை கண்டுபிடிச்சுக்கிறோம்ல 2,500 இதை போட்டுக்கலாம். இது மட்டும்தான் கடனாளி. மீதி எல்லாம் லாப நட்ட கணக்கு பற்றுல போட்டா போதுமானது. எடுத்துக்காட்டு 7. எடுத்துக்காட்டு 7ல பாரு இருப்பாய்வுல கடனாளி கொடுத்து வாராக்கடன் கொடுத்து ஐயக்கடன் பழசு 2 கொடுத்துருக்காங்க. வாராக்கடனும் பழசு கொடுத்துருக்காங்க. ஐயக்கடனும் கொடுத்து வச்சிருக்காங்க. கூடுதல் வாராக்கடன் வார ஐயக்கடன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப சொன்னல அதே மாதிரி கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு கூடுதல் வாராக்கடன் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்தாங்களா அதை கழிச்சு ஐயக்கடனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிங்க? ஐயக்கடன் நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்குறாங்க? ஐயக்கடன் அப்படிங்கிறது 5%. அப்ப 5% இந்த இடத்துல பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு? 1,04,000 மைனஸ் 4,000 போட்டீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குறோம் 1,00,000. 1,00,000 இன்ட்டு 5% 5,000 ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நீங்க லாப நட்ட கணக்குக்கு போயிடும். லாப நட்ட கணக்குல போனீங்கன்னா வார ஐயக்கடன் ஒதுக்கு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த ஐயக்கடன் ஒதுக்கு எடுத்து இந்த இடத்துல வாராக்கடன் சரியா? கூடுதல் வாராக்கடன் அதாவது புதுசு எல்லாத்தையும் கூட்டிக்கிறீங்க. பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன் இது எல்லாத்தையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இது வரும். இது தொடக்கம் இறுதின்னு கொடுத்துருக்குறாங்களா? நீங்க நான் சொல்ற மாதிரியே போட்டீங்கன்னா வரும். பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். புதுசு அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ளது. சரிக்கட்டுதல் உள்ளது. பழசு அப்படிங்கிறது இருப்பாயில் உள்ளது. இதுபடி நீங்க போட்டு பாருங்க கரெக்டா வரும். அதுக்கப்புறமா நீங்க எப்பவும் போல டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியும் போட்டுக்கோங்க. வாராக்கடன் நட்டம் கடனாளி ஐயக்கடன் வாராக்கடன் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டிருக்கிறாங்க. லாப நட்ட கணக்கு பற்று ஐயக்கடன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிமைண்டர். உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சொன்னது ஏதாவது டவுட் இருந்துச்சு, நீங்க ஏதாவது இதுல பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த 15 அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இறுதி கணக்குல எடுத்தோன்னே வந்துருச்சு. 8ல இருந்து இறுதி கணக்குனா எப்படி போடணும்? எல்லா சரிக்கட்டுதலும் வராது. ஏதாவது 1 or 2 தான் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதுக்கப்புறமா 5 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு மேக்சிமம். சரியா? இப்ப பார்க்கலாம். இருப்பாய்வு கொடுத்துருக்குறாங்க. இருப்புக்கள் 2016 மார்ச் 31ஆம் நாள்ல இருப்புக்கள். இருப்புக்கள்னா இருப்பாய்வு. வியாபார கணக்கினை தயாரி. சரி இறுதி கணக்கினை தயாரிக்க. இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கூடுதல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. வியாபார கணக்கை மட்டும்தான் தயாரிக்க சொல்லிட்டேன். வேற எதுவுமே தயாரிக்க சொல்லலாமா? வியாபார கணக்கு போடும்போது இது எப்படி போடணும்? இறுதி சரக்கிருப்பு வியாபார கணக்குல எங்க போடுவீங்க? வியாபார கணக்கு வரவுல கொண்டு வருவீங்க. கொடுபட வேண்டிய கூலி. அப்ப கூலி எங்க போட்டிருப்பீங்க? இந்த
கூலிய பார்த்தீங்கன்னா, வியாபார கணக்கு பற்று. அப்ப கொடுபட வேண்டியது இருந்துச்சுன்னா, கூட்டுக கொடுபட வேண்டியது அவுட்டர் காலத்துல போடுவீங்க. முன்கூட்டி செலுத்திய எரிவாயு மற்றும் எரிசக்தி. முன்னாடியே இந்த செலவுக்கு பணம் குடுத்துருக்கிறீங்க. அப்ப எரிபொருள் மற்றும் எரிசக்தி. அப்ப முன்னாடியே ஒரு செலவு குடுத்துருக்கிறீங்க. முன்கூட்டி செலுத்திய செலவு. முன்கூட்டி செலுத்திட்டீங்கன்னா, முன்கூட்டி செலுத்திய செலவு கணக்கு பற்று, அந்த குறிப்பிட்ட செலவு கணக்கு வரவு அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கட்டு பதிவு இங்க கேட்கவே இல்ல. நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, வியாபார கணக்கு தயார் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து சரிக்கட்டு பதிவு குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நான் வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லியிருக்கிறேன். இப்ப இவங்க எப்படி போட்டுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வியாபார கணக்க பாரு, மேல பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வாசித்துட்டு கீழ வரலாம். இப்ப தொடக்க சரக்கிருப்பு குடுத்துருக்காங்க. 1, 4ன்னு தொடக்கம் தான். தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கு பற்சுல வரும். கொள்முதல் பற்றுல வரும். கொள்முதல்ல இங்க பாரு வெளித்திருப்பம்னு இது இருக்குது. அதுதான் கொள்முதல் திருப்பம். கொள்முதல் திருப்பம் அல்லது வெளித்திருப்பம். இந்த வெளித்திருப்பத்த கழிச்சு ஒற்றை காலத்துல எழுதுவீங்க. கூலி அப்படின்னு போட்டுருவீங்க. இந்த கூலி பக்கத்துல கீழ வாசிச்ச உடனே அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குதுல்ல 2 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குதா? இருப்பாய்வுல இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது நார்மலா நம்ம செய்யக்கூடியது. அதனால அத அட்ஜஸ்ட்மென்ட்டாவே நம்ம கருத மாட்டோம். இந்த 2 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குதா? அத வந்து கூலில ஒரு புள்ளி வச்சுக்கோ, இல்ல ஒரு டிக் அடிச்சுக்கோ இந்த இடத்துல கூலில. அதுக்கப்புறமா எரிவாயுன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மறக்காம போடுவீங்க. ஓகே. கூலி பார்த்தீங்கன்னா, வியாபார கணக்கு பற்றுல எழுதுவீங்க. உள் தூக்கு கூலி வியாபார கணக்கு பற்று. உள் ஏற்றுச்சல் செலவு வியாபார கணக்கு பற்று. விற்பனை வரவு. உள் திருப்பம் அப்படிங்கிறது விற்பனை திருப்பம். வெளித்திருப்பம் அப்படிங்கிறது கொள்முதல் திருப்பம். கொள்முதல் செஞ்சுட்டு வெளியில அனுப்புறதுனால வெளித்திருப்பம். விற்பனை செஞ்சுட்டு உள்ள வர்றதுனால உள்திருப்பம். சரிங்களா? 2யும் மாத்திராதீங்க. எரிவாயு மற்றும் எரிசக்தி. அது வந்து வியாபார கணக்கு பற்று. ஒரு செலவு. ஓகே. கீழ வரலாம். 3 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது. சரியா? இப்ப தொடக்க சரக்கிருப்பு எப்பவும் போல போட்டுருவீங்க. கொள்முதல் அந்த வெளித்திருப்பம் போட்டு கழிச்சு அவுட்டர் காத்து எழுதிட்டீங்க. கூலி கொடுபட வேண்டிய கூலின்னு சொல்லியாச்சா? கூட்டுக கொடுபட வேண்டிய கூலி. இத சொல்லிட்டே இருந்தீங்கன்னா மனசுல வந்துரும். கூலி கூட்டுக கொடுபட வேண்டிய கூலி. அப்ப 34,000 உள் தூக்கு கூலி, உள் ஏற்றுச்சல் செலவு, எரிவாயு மற்றும் எரிசக்தி. முன்னாடியே செலுத்திட்டீங்க. இந்த வருஷத்துக்கு உரியதே அடுத்த வருஷத்தோடைய செலவையும் இந்த வருஷமே செலுத்தியிருக்கிறீங்க. ஸோ, இந்த வருஷம் வருமானத்திலருந்து எடுத்து செலுத்திட்டீங்க. அப்போ உங்களுக்கு இத கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் விற்பனை, அதோடைய திருப்பம் 2யும் போட்டு அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. இறுதி சரக்கிருப்பு குடுத்ததுனால இறுதி சரக்கிருப்பு போட்டுருக்கிறீங்க. இப்ப இந்த பக்கம் அதிகமா இருக்கா? இந்த பக்கம் அதிகமா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இங்க தான் அதிகமா இருந்திருக்கு. 3,04,000 அந்த பிங்க் கலர் பாக்ஸ் 3,04,000 நேரா இருக்கணும். அதுக்கப்புறம் பற்றுல என்னென்ன தொகை இருக்கு? 7,000, 8,000, 10,000, 34,000, 1,50,000, 10,000 இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 3,04,000த்துல கழிச்சீங்கன்னா 85,000 இதுக்கு பேர் என்ன? மொத்த லாபம் கீழ் இறக்கம். லாப நட்ட கணக்குல போயி வரவு சைடுல எழுதுவீங்க மொத்த லாபத்த. சரியா? இது வியாபார கணக்கு மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால வியாபார கணக்கு மட்டும் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் லாப நட்ட கணக்கு 9வது கணக்கு. அப்ப மொத்த லாபம் குடுத்தாச்சு. அப்ப எங்க எழுதுவீங்க? லாப நட்ட கணக்கு வரவு பக்கத்துல எழுதுவீங்க. வாடகை செலுத்தியது பற்று. சம்பளம் பற்று. கழிவு வான்னு குடுத்தாச்சா வரவுக்கு எடுத்துட்டு போ. தள்ளுபடி பெற்றது. பெற்றதுன்னு சொன்னதுனால வரவு சைடுக்கு எடுத்துட்டு போ. காப்பீட்டு முனைவும் செலுத்திய பற்றுல எடுத்துட்டு வருவீங்க லாப நட்ட கணக்குல. வட்டி பெற்றது வரவுல போ. வாராக்கடன் நட்டம் பற்றுல வந்துரு. ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவுல வந்திருக்கும். கடனாளி சரிங்களா? கடனாளி அப்படிங்கிறது சொத்து இங்க வராது. கட்டிடம் அப்படிங்கிறது சொத்து இங்க வராது. கொடுபட வேண்டிய சம்பளம் அப்படிங்கிறது சம்பளத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோ. 11 மாதத்திற்குரிய வாடகை செலுத்தப்பட்டது. அப்ப இனியும் செலுத்தாம இருக்கிறீங்க. சரியா? அது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். 11 மாசத்துக்கு ரூ. 22,000 செலுத்தியிருக்கீங்கன்னா, 1 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா கூடியுள்ள வட்டி. அப்ப வட்டியில ஒரு புள்ளி வச்சுக்கோ. வட்டி பெற்றது. பெற்றதுல ஒரு புள்ளி வச்சுக்கோ. கட்டிடம் மீது தேய்மானம். கட்டிடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோ. வாராக்கடன் 3,000 கடனாளி மீது 5% ஐயக்கடன். அதுலயும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்ப லாப நட்ட கணக்குல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வாடகை 22,000 ஒரு மாத வாடகை இன்னும் செலுத்தலன்னு சொல்லிட்டாங்களா? அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 செலுத்தல அப்படின்னு சொல்றாங்க. 11 மாசத்துக்கு 22,000னா 1 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு ரூ. 2,000 போட்டிருக்கிறாங்க. இது வந்து கூட்டுக கொடுபட வேண்டிய வாடகை 24,000. சம்பளம் கொடுபட வேண்டியது 4,000.
காப்பீட்டு முனைமம் முன்கூட்டி செலுத்தியது 2000 கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. ஐயக்கடன் ஒதுக்கி இது இப்படியே இருக்கட்டும். அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மொத்த லாபம் வரவுல எழுத சொன்னா போட்டாச்சு. கழிவு வந்து முன்கூட்டி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கழிச்சிட்டோம். வர வேண்டியது இருந்துச்சுன்னா கூட்டிக்குவீங்க. முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா கழிச்சிருவீங்க. பெற்ற தள்ளுபடி அவுட்டர் காலத்துல பெற்ற வட்டி வர வேண்டியிருக்கு. கூடியுள்ள வருமானம், கூடியுள்ள வட்டின்னு சொல்லியாச்சு. கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. இந்த இடத்துல ஐயக்கடன் பாரு. மேல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வாராக்கடன் எவ்வளவு குடுத்துருக்குறாங்க? வாராக்கடன் அப்படிங்கிறது 3000. அப்ப கடனாளிகள் 40,000த்துல 3000த்த கழிச்சீங்க. கூடுதல் வாராக்கடன் 3000. இங்க 2000 போட்டிருக்கிறாங்க. 3000 கீழ 2000 போட்டிருக்குது. மேல வந்து மேல 3000 போட்டிருக்குது இந்த இடத்துல. கீழ 2000 போட்டிருக்கிறாங்க. கரெக்ஷன் போட்டுக்கோங்க. கழிச்சு வரக்கூடிய தொகையில 5% அப்படின்னு போட்டிருக்கணும். சரிங்களா? வரக்கூடிய தொகையில தான் 5%. இங்க மாத்தி இருக்குதும்மா. அது மாத்திக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 40,000 40,000 கடனாளிகள் 40,000த்துல வாராக்கடன் எவ்வளவு? 3000 கழிச்சிருக்கணும். 37,000 37,000த்துல 5% எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இல்ல இந்த இடத்துல 2000மே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2000 மாத்திக்கோங்க. இந்த இடத்துல 2000 மாத்திக்கோங்க. ஓகே. இத கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஐயக்கடன் ஒதுக்கி எவ்வளவு? 1900. இத ஞாபகம் வச்சுக்கோ. வ உங்களுக்கு வாராக்கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல வாரா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வாராக்கடன் 3000 குடுத்துருக்குறாங்க. அப்ப நீங்க இத 3000த்த மாத்திக்கோங்க. வாராக்கடன். வாராக்கடன் பழசு இருக்குது, புதுசு இருக்குது. வாராக்கடன் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மேல பழைய வாராக்கடன் குடுத்துருக்குறாங்க. சரியா? பழைய வாராக்கடன் உள்ள குடுத்துருக்குறாங்களா இந்த இடத்துல? இத பார்த்துக்கோ. பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். மைனஸ் பழைய ஐயக்கடன். இந்த 4யும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்க கொண்டு வந்திருக்கணும்? இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? இப்ப கொண்டு வந்து போட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இது வந்து கால்குலேஷன் மட்டும் மேல கொஞ்சம் எரரா இருக்கு. நீங்க பார்த்துக்கோ. அப்புறம் கட்டிடம் மீது தேய்மானம் அப்படிங்கிறது கட்டிடம் தொகை குடுத்துருக்காங்க 80,000 10% தேய்மானம். தேய்மான தொகை மட்டும் எழுதினா போதும். கட்டிடம் எழுத தேவையில்லை. சரியா? அத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாப நட்ட கணக்கு தயார் செய்க. பெற வேண்டிய வாடகை இன்னும் பெறாதது. அப்ப கூடியுள்ள வாடகைன்னு அர்த்தம். சரியா? வாடகை பெற்ற வாடகை. இனியும் வாடகைய வாங்கவே இல்ல. பெற வேண்டிய வாடகை இன்னும் பெறாதது. அத கூட்டிக்கணும். நெக்ஸ்ட் காப்பீட்டு முனைமம் முன்கூட்டி காப்பீட்டு முனைமம் முன்னாடியே செலுத்திட்டீங்க. அத கழிச்சிருங்க. கழிவு அப்படிங்கிறது முன் உள்ள நிகர லாபம்னு சொல்லிட்டாங்க. நிகர லாபம் எவ்வளவோ அத கண்டுபிடிச்சு அதுல 10%. சரிங்களா? இப்ப பாருங்க. சம்பளம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மொத்த லாபமா? மொத்த லாபத்த அப்படியே கொண்டுட்டாங்க. சம்பளத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே போட்டாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, அலுவலக வாடகை. வாடகையில எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே போட்டாச்சு. அப்புறம் விளம்பரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அதையும் அப்படியே போட்டாச்சு. சரியா? பெற்ற வாடகை. பெற்ற வாடகை இங்க போட்டு 2000 கீழ பார்த்தீங்கன்னா, பெற்ற வாடகை எவ்வளவு? 500 கூட்டுக கூடியுள்ள வாடகை. பெற வேண்டிய வாடகைன்னு சொல்லிட்டாங்களா? கூடியுள்ள வாடகை 2500 போட்டாச்சு. அதுக்கு பெற்ற தள்ளுபடி மேல இருக்குது. அந்த பெற்ற தள்ளுபடி அப்படியே கொண்டு வந்தாச்சு. பெற்ற தள்ளுபடின்னு குடுத்தாச்சு. வெளித்தூக்கு கூலி இந்த பக்கம் வெளித்தூக்கு கூலி எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம் முன்கூட்டி செலுத்தியே கழிச்சிருங்க. எப்பவுமே காப்பீட்டு முனைமம் முன்கூட்டி தான் செலுத்தியிருப்பீங்க. சரியா? அதனால கழிச்சிருங்க. என்ன காப்பீடு குடுத்தாலும் சரி கழிச்சிருங்க. காப்பீடு, அந்த காப்பீடு எந்த காப்பீடு குடுத்தாலும் ஜெனரல் காப்பீடா எந்த காப்பீடு குடுத்தாலும் நீங்க கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிரு. சரியா? மேலாளர் கூடிய கழிவு. இந்த இடத்துல பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 55,500 இந்த 55,500 இந்த இடத்துல 18, 18,000, 12,000, 30,000, 38, 40,500
45,500. மேலாளர் குழி கழிவு பாரு 55,500. இங்க ஒரு 1000 ரூபா இருக்கா? பதினெட்டு, 12,000, 8,000, 2,500, 5,000. சரிங்களா? 2,500, 5,000. இது எல்லாத்தையும் கூட்டி 18,000, 12,000, 8,000, 2,500, 500. இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 55,500ல கழிச்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை வரும் 10. அந்த தொகையை நீங்க 10% கண்டுபிடிச்சீங்கன்னா 1000 ரூபா. அந்த 1000த்தை தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மேலாளர் குழி கழிவுல ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. ஸ்டார் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 1000 இருக்குல்ல, அதை ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. ஸ்டார் போட்டிங்கன்னா எங்கேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியும். இந்த 1000த்தை ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டார் போட்டு போய் இந்த 1000த்தை சரியா நேராக கழிவுன்னு இருக்க இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோ. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம். மேலாளர் கூடிய கழிவு நிகர லாபத்தில் 10%. நிகர லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல டோட்டல் 55,500. இந்த 55,500ல மீதி உள்ள தொகை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்த கழிவு போக மீதி உள்ள 12,000, 18, 12, 8, 2,500, 5,000. இது எல்லாத்தையும் கூட்டி இந்த தொகையில கழிச்சீங்கன்னா 10,000. அந்த 10,000த்துல 10% நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 1000 ரூபா. அந்த 1000த்தை போட்டு அதுக்கப்புறமா நிகர லாபத்தை கண்டுபிடிச்சு 1000 ரூபா போட்டீங்கன்னா மீதி 9,000 ரூபா வந்திருக்கு. அதுதான் நிகர லாபம். சரிங்களா? எடுத்துக்காட்டு 11. இதை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வியாபார லாப நட்ட கணக்கு தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டையும் சேர்த்து இது வரைக்கும் வியாபார கணக்கு தனியா லாப நட்ட கணக்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து அப்போ சரக்கிருப்பு கொள்முதல் எங்கே வரும்? வியாபார கணக்கு. விற்பனை எங்கே வரும்? வியாபார கணக்கு. கொள்முதல் மீதான செலவு வியாபார கணக்கு. வங்கி கட்டணம் அப்படிங்கிறது செலவு. சரியா? ஃபேக்ட்ரியோட வராது, இது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட வரும். அதனால வங்கி கட்டணம் லாப நட்ட கணக்கில் போடுவீங்க. பற்று பக்கம் வாராக்கடன் லாப நட்ட கணக்கு, இதர செலவு லாப நட்ட கணக்கு, அளித்த தள்ளுபடி லாப நட்ட கணக்கு, விற்பனை மீதான செலவு லாப நட்ட கணக்கு, அலுவலக அறைகளின் மீதான பழுதுபார்ப்பு லாப நட்ட கணக்கு. சரிங்களா? இதுல இறுதி சரக்கிருப்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கழிவு கொடுத்துருக்குறாங்க. கழிவு எப்படி கண்டுபிடிக்கணும்? லாப நட்ட கணக்குல வரவு செயலில் உள்ள தொகையை கூட்டி 10 செயலில் கழிச்சது அதில் சதவீதத்தை கழிச்சு போட்டதுக்கு அப்புறமா தான் நிகர லாபம் கண்டுபிடிக்கணும். இப்ப பார்க்கலாம். தொடக்க சரக்கிருப்பு 9,000 போட்டாச்சு. அப்படியேமா இங்க வர 9,000த்தை அப்படியே இந்த இடத்துல கொண்டாச்சு. கொள்முதலை அப்படியே கொண்டாச்சு. விற்பனையை அப்படியே இங்க கொடுத்துட்டாங்க. சரியா? கொள்முதல் மீதான செலவு அப்படியே கொடுத்தாச்சு. வேற எதுவும் வியாபார கணக்குள்ள வராது. ஸோ மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சாச்சு. மொத்த லாபத்தை இங்க கொண்டு இருப்பு கீழ் கொண்டதலாக கொண்டு வந்தாச்சு. கொண்டாச்சா? கொண்டதுக்கு அப்புறமா வங்கி கட்டணம், வாராக்கடன், இதர செலவு, அளித்த தள்ளுபடி எல்லாமே இங்க கொண்டாச்சா? கொண்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா விற்பனை செலவும் போட்டாச்சு. அலுவலக பழுதுபார்ப்பு செலவு போட்டாச்சு. இப்ப கழிவு கண்டுபிடிக்கணும். இந்த 14,000த்தை இங்க கீழே கொண்டாச்சு. சரியா? இது போக இந்த 2,000த்தை இப்படி வச்சுக்கோங்க. 2,000 போடாம இந்த 600, 1000, 1,700, 1,800, 1,200, 3,500 இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 14,000த்தை கழிச்சீங்க அப்படின்னீங்கன்னா 4,200 ரூபா வருது. சரியா? 4,200. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? கழிவுக்கு பின் உள்ள நிகர பின்னை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. பின் அப்படின்னா எத்தனை சதவீதம்? 5%. 5/105. 5/105. 4,200 × 5/105. 105 எப்படி வந்துச்சு? ஃபார்முலா இது. சரியா? 5/105 கண்டுச்சு 200. அந்த 200 ரூபா தான் இங்க போட்டிருக்கிறாங்க. இங்க ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டார் பண்ணிக்கோ. இங்க ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டார் பண்ணிக்கோங்க. 12 பார்த்தீங்கன்னா இருப்புக்கள் வச்சு நாகராஜன் என்பவரின் ஏடுகளில் எடுக்கப்பட்ட 2016 மார்ச் 31ஆம் நாள் இருப்புக்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இருப்பாய்வை கொடுத்தாச்சு. கொடுத்து 2016 மார்ச் 31ஆம் நாள் முடிவுடைய ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கையும் அந்நாள இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்ய 3ஐயும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. சரியா? இது 5 மார்க் கொஸ்டினா வரும். இங்க கழிவுல ஒரு ஸ்டார் வச்சுக்கோ. மேல ஒரு புள்ளி வச்சுக்கோ. விளம்பரத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. கூலியில ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது வியாபார கணக்குலையும் சொத்துக்கள் செயலும் வரும். இதுல புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சரி? இது வந்து எல்லா இடத்துலையும் காமனா இறுதி சரக்கிருப்பு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் இறுதி சரக்கிருப்பு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரும். வியாபார கணக்கு வரவு பக்கத்துலையும் பேலன்ஸ் ஷீட்ல சொத்துக்கள் செயல் இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள் செயலியும் உங்களுக்கு வரும். அப்போ 3 அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இதுல இருக்குது. இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் புள்ளி வச்சாச்சு. சரியா? மேல போய் இது எது வரும்னு பார்க்கலாம். கொள்முதல் எங்க வரும்? வியாபார கணக்கு.
கூலி வியாபார கணக்கு. உள் ஏற்றுச்சல் செலவு வியாபார கணக்கு. விளம்பரம் லாப நட்ட கணக்கு. வெளி தூக்கு கூலி லாப நட்ட கணக்கு. உள் தூக்கு கூலின்னா உங்களுக்கு வியாபார கணக்குல வரும். இங்க வெளி தூக்கு கூலி எங்க வரும்? லாப நட்ட கணக்கு. ரொக்கம் சொத்து, இயந்திரம் சொத்து, கடனாளி சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, சரக்கிருப்பு. இது வந்து வியாபார கணக்கு எடுத்தோன்னு போடுவோம்ல தொடக்க சரக்கிருப்பு. ஓகே, இறுதி சரக்கிருப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. விற்பனை வியாபார கணக்கு வரவுல வரும். பெற்ற கழிவு லாப நட்ட கணக்கு வரவு. பெற்ற வாடகை லாப நட்ட கணக்கு வரவு. கடன் ஈந்தோர் பொறுப்பு. முதல் அப்படிங்கிறது பொறுப்பு. இப்ப வியாபார கணக்குல என்ன வரும்? லாப நட்ட கணக்குல என்ன வரும்? பொறுப்புகள் சைடுல சொத்துக்கள் சைடு எங்கெங்க வரும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து வாசிக்கும் போதே மைண்ட்ல உங்களுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிருக்கிறோம். புள்ளி வச்சது இந்த இடத்துல எங்க பாரு. நம்ம இப்ப சொன்னது இந்த இடத்துல வரும் பாரு. சரக்கிருப்பு, தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கு, கொள்முதல் வியாபார கணக்கு, கூலி கூட்டுக கொடுபட வேண்டிய கூலி, கூட்டி அவற்று கழுத்தில் வச்சு உள் ஏற்றுச்சல் செலவு 750. மேல இருக்கு பாரு. உள் ஏற்றுச்சல் செலவு. இங்க வெளித்தூக்கு கூலி ஒண்ணு இருக்குது. உள் ஏற்றுச்சல் செலவு. உள் ஏற்றுச்சல் செலவு வியாபார கணக்கு. வெளித்தூக்கு கூலி அப்படிங்கிறது லாப நட்ட கணக்குல வரும். இப்போ உள் ஏற்றுச்சல் செலவு போட்டாச்சு. இங்க விற்பனை இறுதி சரக்கில் போட்டு எப்பவும் போல மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சு மொத்த லாபத்தை இங்க கொண்டு வந்துட்டாச்சு. எங்க லாப நட்ட கணக்குல கொண்டு வந்துருவீங்க. நெக்ஸ்ட் விளம்பரம். விளம்பரத்துல முன்கூட்டி செலுத்தியதுன்னு இருக்குது. அதை நீங்க கழிச்சிருவீங்க. முன்கூட்டி செலுத்தியது கழிக்க முன்கூட்டி செலுத்தியது 150 கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. வெளித்தூக்கு கூலி. அதுக்கப்புறமா கழிவு. கழிவு முன்கூட்டி வாங்கியிருக்கிறேன். கழிக்க முன்கூட்டி வாங்கியது. கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. பெற்ற வாடகை. ஸோ இங்க கூட்டி எப்பவும் போல நிகர லாபத்தை இங்க கழிச்சு பேலன்சிங் ஃபிகரை எடுத்துட்டு வந்துட்டோம். இதை வந்து முதல் கணக்குல கொண்டுட்டு போவோம். முதல் கணக்கு பாரு. முதல் கூட்டுக நிகர லாபம் அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. கடன் ஈந்தோர் முன்கூட்டி பெற்ற கழிவு. முன்னாடியே வாங்கிட்டீங்க, திருப்பி செலுத்த வேண்டியவை பொறுப்பு. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் 2 இடத்துல ஒண்ணு வியாபார லாப நட்ட கணக்குல வரும். இன்னொன்னு இருப்புநிலை குறிப்புல வரும். 2 இடத்துல வந்துருச்சா அப்படிங்கறது நம்ம கரெக்டா பார்த்துட்டு தான் போடணும். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். சரியா? முன்கூட்டி பெற்ற கழிவு. முன்னாடியே வாங்கிட்டீங்க, திருப்பி செலுத்த வேண்டியவை. கொடுபட வேண்டிய கூலி. இனி கொடுக்கவே இல்ல, அது ஒரு பொறுப்பு. முன்னாடியே வாங்கினாலும் அது ஒரு திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு. கொடுக்கவே இல்லைனாலும் அது ஒரு பொறுப்பு தான். 2யும் அந்த தொகை மட்டும் தான் போடணும். வேற எதுவும் போடக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன தொகை இருக்கோ அதை மட்டும் தான் போடுவீங்க பாரு. முன்கூட்டி பெற்ற கழிவு. முன்னாடியே வாங்கிட்டீங்க, திருப்பி செலுத்த இந்த 400 மட்டும். கொடுபட வேண்டிய கூலி இந்த 200 மட்டும். போட்டிருக்கிறீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இயந்திரம், இறுதி சரக்கிருப்பு, கடனாளி, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, முன்கூட்டி செலுத்திய விளம்பரம். விளம்பரத்துக்கு முன்னாடியே பணத்த குடுத்துட்டீங்க. இந்த வருஷத்துக்கான செலவே கிடையாது. ஆனா முன்னாடியே குடுத்துட்டீங்க. அது திரும்பி வர வேண்டியவை 150. அப்புறம் ரொக்கம். இது எல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும் உங்களுக்கு. டேலி ஆகலன்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாரி இதுல இறுதி கணக்கு தயார் செய். இறுதி கணக்கு அப்படின்னு சொன்னாலே வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்புன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இறுதி கணக்குன்னா நீங்க பேலன்ஸ் ஷீட்ட மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. எல்லாம் சேர்ந்தது தான் இறுதி கணக்கு. கரெக்ட்டா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இப்ப வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இறுதி கணக்கு அப்படிங்கிறது வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்பு 3யும் சேர்ந்தது தான் இறுதி கணக்கு. இதுல 3யும் சேர்ந்து தயார் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இறுதி சரக்கிருப்புன்னு ஒண்ணு விட்டுரு. அது நம்மளுக்கே நார்மலா வியாபார கணக்கு வரவுலயும் இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கள் செயலையும் அப்ப மீதி 3 என்ன இருக்கு? கொடுபட வேண்டியது. அப்ப கூட்டிறணும். தேய்மானம் கழிச்சிரணும். முதல் மீது வட்டி அப்படிங்கிறது முதலோட கூட்டிக்கணும். சரிங்களா? தேய்மானத்தை எங்க கழிப்பீங்க? பேலன்ஸ் ஷீட்ல அறைகள்லேருந்து 10% கழிச்சு அவுட்டர்ல எழுதுவீங்க. அந்த 10% எவ்வளவுன்னு பார்த்து லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல. அது என்ன தேய்மான நட்டம் தானே, அதனால பற்று பக்கத்துல போட்டுருவீங்க. முதல் மீது வட்டி அப்படிங்கிறது முதலோட கூட்டிக்குவீங்க. ஆனா முதல் மீது வட்டிய பார்த்தீங்கன்னா, லாப நட்ட கணக்கு பற்றுல எழுதிருவீங்க. ஸோ இது அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லியாச்சு. மேல பார்த்தீங்கன்னா, முதல் எங்க வரும்? பொறுப்பு. கடனாளி சொத்து. கடனீந்தோர் பொறுப்பு. கொள்முதல் வியாபார கணக்கு. விற்பனை வியாபார கணக்கு. இங்க வருமான வரி செலுத்தியதுன்னு குடுத்துருக்குதா? அது பார்த்தீங்கன்னா, வருமான வரி பொறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கு. அலுவலக ஊதியம் லாப நட்ட கணக்கு. நிறுவகை செலவு அந்த ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே லாப நட்ட கணக்கு. விற்பனை செலவு லாப நட்ட கணக்கு. அறைகலன் சொத்து.
வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து. இதர வரவுகள், வரவுகள் எல்லாமே உங்களுக்கு சொத்துல எடுத்துட்டு போயிறாதீங்க. லாப நட்ட கணக்கு வரவுல வரும். எடுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுப்பு. ஸோ சொத்து, பொறுப்பு வரவு சரி வியாபார கணக்குல என்ன வரும்? லாப நட்ட கணக்குல என்ன வரும்? அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியும். தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல். இறுதி சரக்கிருப்பு, விற்பனை. இத மொத்த லாபம் கண்டுபிடிச்சிட்டீங்க. மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்? வரவுல கூட்டி, பற்றுல போட்டு, பற்றுல உள்ள தொகைய போட்டீங்கன்னா, இந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருவீங்க. இருப்புக்கீழ் இறக்கமாக, இருப்புக்கீழ் கொணர்தலாக இங்க வரும். இதர வரவுகள் இங்க போட்டாச்சு பாரு. அலுவலக ஊதியம். கொடுபட வேண்டியது கூட்டிக்கோங்க. இது இப்படியே போட்டீங்கன்னா, தேய்மானம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த தொகையை மட்டும் தான் போடணும். மொத்த அரைகலனையும் போட்டுறாதீங்க. அரைகலன் 10,000. தேய்மானம் 10%. ஸோ ரூ. 1000. முதல் மீது வட்டி முதல் பார்த்தீங்கன்னா 20,000. அதில் 5% எவ்வளவு? ரூ. 1000. இப்ப இத கூட்டி இந்த 2யும் கூட்டி இங்க 22,600 போட்டுருக்கீங்க. இந்த 22,600 போட்டுட்டு அதிலிருந்து 7,200, 4,500, 2,300, 1,000, 1,000 எல்லாத்தையும் நீங்க கூட்டி இருந்து கழிச்சீங்கன்னா 6,600. இதுக்கு பேரு நிகர லாபம். இந்த நிகர லாபத்தை முதல் கணக்குக்கு மாத்திருவீங்க. முதல் கூட்டுக நிகர லாபம், முதல் மீது வட்டி 2யும் கூட்டணும். முதல் மீது வட்டின்னு போட்டு நிகர லாபத்தையும் போடலாம். எப்படி வேணாலும் போடலாம். சரியா? இதை போட்டு கூட்டிட்டே கழிக்க எடுப்பு, வருமான வரி. 2மே எடுப்பு தானே உங்களுக்கு. வருமான வரி இருந்தாலும் எடுப்பு தான். இதுவும் எடுப்பு தான். சரியா? 2யும் கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. எழுதி அதை கழிச்சு அங்க எழுதிட்டீங்க. இப்ப கடனீந்தோர், கொடுபட வேண்டிய அலுவலக ஊதியம். கொடுபட வேண்டியது பொறுப்பு. அதனால பொறுப்புக்கு செயல காமிச்சிருக்கிறீங்க. அரைகலன் மைனஸ் தேய்மானம், இறுதி சரக்கிருப்பு, கடனாளி, வங்கி ரொக்கம். எது சொத்து எது பொறுப்புன்னு கரெக்டா நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 14. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்குது. இந்த இடத்துல இறுதி சரக்கிருப்பை விட்டுறலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். கடனாளி 5%. சரிங்களா? கடனாளியிலேருந்து 5% நம்ம வாராக்கடன் இருந்துச்சுன்னா வாராக்கடனை கழிச்சுட்டு ஐயக்கடன் கழிச்சு அதுக்கப்புறம் தள்ளுபடி ஒதுக்கு கழிக்கணும். இந்த இடத்துல எழுதிக்கோ. கடனாளி கழிக்க வாராக்கடன் கழிக்க ஐயக்கடன் கழிக்க தள்ளுபடி. இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல. சரியா? கடனாளி கழிக்க வாராக்கடன் கழிக்க ஐயக்கடன் கழிக்க தள்ளுபடி ஒதுக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. எல்லாமே கழிக்கணும். இப்ப இங்க வாராக்கடன் கொடுத்துருக்குறாங்களா? இல்ல. அப்ப டைரக்டா ஐயக்கடனை நீங்க கழிச்சிடலாம். ஐயக்கடன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கடனாளிகள்ல இருந்து 5% கண்டுபிடிச்சு கழிச்சிரு. கழிச்சு வந்த தொகையிலிருந்து 2% தள்ளுபடி ஒதுக்கு கழிச்சிடணும். சரிங்களா? அது பேலன்ஸ் ஷீட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 மாதத்திற்கு கடன் மீது வட்டி கொடுபட வேண்டியது உள்ளது. அப்ப கடன் மீது வட்டி எவ்வளவுன்னு மொத்தமா கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்ப இங்க மேல போலாம். இந்த இடத்துல எட்கட்டவர்களின் ஏடுகளில் கீழ்கண்ட இருப்புக்களை இருக்குது. பேலன்ஸ் ஷீட் ட்ரையல் பேலன்ஸ் அதாவது இருப்பாய்வுல இருக்குது. 2016 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பையும் தயார் செய்க. எல்லாமே சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. எடுப்புகள் எங்க வரும்? பொறுப்புகள். கடனாளி சொத்து, நிலக்கரி எரிவாயு வியாபார கணக்கு, உள் திருப்பம். உள் திருப்பம் என்ன? வெளியில பொருள் போயிருச்சு, விற்பனை செஞ்சுட்டு அது திரும்பி நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால இதுக்கு பேர் என்ன? உள் திருப்பம்ங்கிறது பேர் என்ன? விற்பனை திருப்பம். கொள்முதல் சரக்கிருப்பு, கொள்முதல் வியாபார கணக்கு, சரக்கிருப்பு தொடக்க சரக்கிருப்பு இது. அதனால வியாபார கணக்கு. பயண செலவு, லாப நட்ட கணக்கு, கடன் மீது வட்டி. கடன் மீது வட்டியில ஒரு புள்ளி வச்சுக்கோ. ஏன்னா இங்க கீழே கடன் மீது வட்டியை பத்தி பேசியிருக்கிறோம்ல, அதனால ஒரு புள்ளி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமா கடன் மீது வட்டி எங்க வரும்? லாப நட்ட கணக்கு. சில்லறை ரொக்கம். சில்லறை ரொக்கம் அப்படின்னா சில்லறை ரொக்கம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு சொத்துக்கள் செயல்ல உங்களுக்கு காமிக்கும். பழுதுபார்ப்பு செலவு, முதலீடுகள், முதல் சில்லறை செலவு ரொக்கம் செலுத்தியிருக்கிறீங்க. சரியா? சில்லறை ரொக்கம் செலுத்தியது 710. அதுக்கப்புறம் முதல், அப்புறம் கடன். கடன் தான் 6 இதுல தான் கண்டுபிடிக்கணும். 20,000த்துல 6% எவ்வளவுன்னு பாரு. 6/100. அப்ப 2 பேர் இந்த 2 சேர் இருந்துச்சுன்னா 6 2 12. சரியா? அப்போ 6 2 12 அப்படிங்கிறது எவ்வளவு? 1,200. சரிங்களா? 2 சேர கட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் விற்பனை வியாபார கணக்கு. முதல் மீது வட்டி முதலீடு மீது வட்டி. இது லாப நட்ட கணக்குல வரவு சைடுல வந்திருக்கும். கடனீந்தர் பொறுப்பு. கீழே பாரு. தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், எரிவாயு, அதுக்கப்புறம் விற்பனை திருப்பத்தை கழிச்சு கொண்டு வந்தாச்சு. மொத்த லாபத்தை நீங்க கண்டுபிடிச்சி
அந்த மொத்த லாபத்தை இங்க கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பயண செலவு அப்படியே போட்டாச்சு. கடன் மீது வட்டி. இந்த இடத்துல 1200 கண்டுபிடிச்சோமா வட்டி. அதுல பார்த்தீங்கன்னா ரூ. 300 தான் செலுத்தியிருக்கிறாங்க. அப்ப கொடுபட வேண்டியது 900. எப்படி அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல கடன் 6%. 20,000த்துல 6% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு இந்த இடத்துல 6 12 1200 அப்படின்னு இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. 1200ல ரூ. 300 வட்டி கொடுத்துருக்கிறீங்க. வட்டி செலுத்தியது. அப்ப ரூ. 900 இனியும் கடன் மீது வட்டி செலுத்தலைன்னு அர்த்தம். அதுதான் இங்க போட்டிருக்கிறாங்க. பயணச் செலவு வாராய கடன் அப்புறம் தள்ளுபடி ஒதுக்கி வாராய கடன் தள்ளுபடி ஒதுக்கும் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்து எழுதணும். இந்த பக்கம் முதலீடு மீது வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா முதலீடு இறுதி சிறு கடனாளியில பாரு. கடனாளியில வாராய கடன் ஒதுக்கு 60,000த்துல 5% அப்படின்னு கண்டுபிடிச்சு 3000 கழிச்சு 57,000த்துல 2% அப்படின்னு போட்டு இங்க போட்டதுக்கு அப்புறமா தான் இங்க போடணும் அவுட்டர் காலத்துல. இந்த 2 தொகை 3000த்தையும் 1140 எடுத்து தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. சரியா? அப்ப எந்த இடத்துல எப்படி வந்திருக்குதுன்னு சரியா பார்த்து நீங்க எழுதணும். ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது ஒரு தடவை புரியலன்னா இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ம போடுங்க. 3000 எப்படி வந்துச்சு? 60,000 இன்ட்டு 5/100 வாராக்கடன் கொடுக்கல. வாராக்கடன் கொடுத்திருந்தா அதை கழிச்சுட்டு ஐயக்கடன் எழுதுவீங்க. இங்க வாராக்கடன் கொடுக்காததுனால டைரக்டா ஐயக்கடன் போயிடுச்சு. 60,000 இன்ட்டு 5/100ல ரூ. 3000. 57,000. 57,000த்துல 2% அப்படிங்கிறது 1140. இது அவுட்டர் கால்ஸ் எழுதியாச்சு. இந்த 3000த்தையும் 1140 இங்க எடுத்து எழுதிக்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட். சரியா? அதுக்கப்புறமா சில்லறை ரொக்கம் சொத்துக்கள். முதல் நிகர லாபம் நம்ம கண்டுபிடிச்சுக்கோம். 69,170. எடுப்பு கழிச்சு அவுட்டர் கால்ஸ் எழுதியாச்சு. கடன் 6%. 20,000 கடன். அதுல கொடுபட வேண்டிய வட்டி எவ்வளவு? 900. 20,900. அதுக்கப்புறமா கடன் ஈந்தோர் போட்டு டேலி பண்றீங்க. நெக்ஸ்ட் 15. 15 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. காலாண்டு இறுதியில் அந்த இறுதியோட சரக்கிருப்பின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. முதல் மீது வட்டி கொடுத்துருக்காங்க. எடுப்பு மீது வட்டி கொடுத்துருக்குறாங்க. வாராக்கடன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா கடனாளியில 10% வாராய கடன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஒன்று கூட வித்தியாசமா இருக்காது. 15 16 அதே மாதிரி எல்லா இதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பதினேழு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும். மூணு சமம் பார்த்தீங்கன்னா பெரிய சம் உங்களுக்கு. சரியா? 17 16 15 நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இருப்பாய்வுக்கு உள்ள. பார்க்கலாம். சரியா? முதல் மேல பாரு. முதல் கடனாளி கடனீந்தோர். இது கடனாளி. இது பார்த்தீங்கன்னா கடனீந்தோர். விற்பனை. இது எங்க வரும்? முதல் வந்து பொறுப்புகள். இது சொத்து பொறுப்புகள். விற்பனை வியாபார கணக்கு. எடுப்பு பொறுப்பு. கையிருப்பு ரொக்கம் சொத்து. வங்கியிருப்பு ரொக்கம் சொத்து. கூலி வியாபார கணக்கு. கொள்முதல் வியாபார கணக்கு. தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கு. வணிக வளாகம் சொத்து. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து. அலுவலக தொலைபேசி கட்டணம் லாப நட்ட கணக்கு பற்று. பொது செலவு லாப நட்ட கணக்கு பற்று. நற்பெயர் சொத்து. இதை முதல்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா போஸ்டிங் தனி மார்க். இதை எங்கே போடணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம போட்டுறணும். எடுத்தோடனே ஒரே பேஜ் நடு பக்கம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிக்கூடாது. நடுவுல பேஜ்ல அதை பேரேட்டு கணக்கு ஆரம்பிச்சோம்ல அந்த மாதிரி தான் இந்த கணக்கை நம்ம போடணும். இப்போ சரி கட்டுதல் என்ன இருக்கோ அங்கே புள்ளி வைக்கணும். இறுதி சரிக்கிருப்பு பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுலாம். முதல் மீது வட்டி முதல்ல ஒரு புள்ளி வச்சுக்கோ. இந்த இடத்துல எடுப்புல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க.
வாராக்கடன் கடனாளியில ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஐயக்கடன் அதேதான். அங்கேயே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். வேற பிரச்சனை இல்ல. சரியா? இப்ப என்ன பண்றீங்க, முதல் மீது வட்டியும், எடுப்பு மீது வட்டியும் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சு, இந்த இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரியா? இந்த இடத்துல எழுதி வச்சுக்கலாம். முதல் மீது வட்டி எவ்வளவு? எடுப்பு மீது வட்டி எவ்வளவு? அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போஸ்டிங் உனக்கு ஈஸி. முதல் மீது வட்டி 2 இடத்துல வரும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, முதலோட முதல் மீது வட்டி கூட்டிக்குவீங்க. இன்னொன்னு லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல முதல் மீது வட்டி வரும். அதே மாரி எடுப்போட கூட்டி மொத்தமா முதல் கணக்குல இருந்து கழிச்சிருவீங்க. லாப நட்ட கணக்குல வரவு பக்கத்துல எடுப்பு மீது வட்டி வரும். இந்த தொகையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, தொகையை அப்படியே போஸ்டிங் போட ஈஸி. இறுதி சரக்கிருப்பு மதிப்பு நம்ம வியாபார கணக்கு வரவுல போடுவீங்க. இன்னொன்னு எங்க போடுவீங்க? சொத்துக்கள் சைடுல போடுவீங்க. இங்க வாராக்கடன். வாராக்கடன் அப்படிங்கிறது கடனாளியிலிருந்து கழிச்சு, அதுக்கப்புறமா ஐயக்கடன் 10% கண்டுபிடிச்சு, அதையும் கழிச்சு அவற்றை காலத்துல எழுதுவீங்க. இந்த வாராக்கடனும், ஐயக்கடனும் எங்க வரும்? லாப நட்ட கணக்கு பற்று பக்கத்துல வரும். இப்ப பார்க்கலாம். பாண்டியன் ஏடுகளில் 2016 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு. தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், கூலி, விற்பனை, இறுதி சரக்கிருப்பு. எப்பவும் போல இருப்பு கண்டுபிடிச்சு, இருப்பு கீழ் இறக்கம் போட்டாச்சு. மொத்த லாபம் இருப்பு கீழ் கொண்டல் இங்க போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னா அலுவலக தொலைபேசி கட்டணம் பிரச்சனை இல்ல. பொது செலவு அப்படியே போட்டாச்சு. முதல் மீதான வட்டி முதல் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க 1,20,000. முதல் தான் 1,20,000 கொடுத்துருக்குறாங்களா இந்த இடத்துல, அந்த 1,20,000. எடுப்பு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல 2,000 கொடுத்துருக்குறாங்களா, அது 2யும் எடுத்துட்டு போயிருப்பாங்க பாரு. முதல் பார்த்தீங்கன்னா 1,20,000த்துல 6%. எவ்வளவு? 7,200. இங்க எடுப்பு 2,000 5% கண்டுபிடிச்சு இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வாராக்கடன் அப்படியே போட்டாச்சு. ஐயக்கடன் இது எங்க எழுதியிருப்பீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல வாராக்கடன் எவ்வளவு? 22,000 கடனாளி. வாராக்கடன் 2,000 போய் 20,000. 20,000த்த 10% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு 2,000. இந்த 2,000த்த தான் எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. சரியா? ஏற்கனவே வாராக்கடன் 2,000 சொல்லியாச்சு. இந்த 2,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. அந்த 2யும் அவுட்டர் காலத்துல கழிச்சு எழுதியாச்சு. மீதி எந்த பிரச்சனையும் இல்ல. முதல் நிகர நட்டம் வந்திருக்கு இதுல. எடுப்பு மீது வட்டி, முதல் மீது வட்டி எல்லாம் போட்டது போக நட்டம் வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த நட்டத்தை இங்க 1,400. அந்த 1,400ங்கிறது நட்டத்தை கழிச்சிடணும். லாபம் இருந்தா கூட்டுவீங்க, நட்டம் இருந்தா கழிச்சிருவீங்க. இந்த கழிக்க நிகர நட்டம் 1,400 கழிச்சு இங்க எழுதணும். நீ மறந்து கூட்டி எழுதிருவீங்க. இங்க கழிக்கன்னு போட்டு இங்க கூட்டிடாதீங்க. இங்க கழிச்சு எழுதிட்டு அதுக்கப்புறம் முதல் மீது வட்டி. இந்த முதல் மீது வட்டி முதலோட கூட்டிட்டு கூட நிகர லாபத்தை நிகர நட்டத்தை கழிச்சிருக்கலாம். சரியா? முதல் மீது வட்டி, கூட்டுக நிகர லாபம் அல்லது கழிக்க நிகர நட்டம். கழிச்சு எழுதிட்டு எடுப்பு மைனஸ் எடுப்பையும் எடுப்பு மீது வட்டியும் கூட்டி அவுட்டர் கால்ஸ்ல எழுதிடலாம் பாரு. எடுப்பு 2,000, எடுப்பு மீது வட்டி 100 ரூபா. இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம்ல 100 ரூபா. இந்த 100 ரூபா பதம் இங்க போட்டு 2யும் கூட்டி இன்னர் காலத்துல போட்டு அதை வந்து கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. அவ்வளவுதான், எப்பவும் போல டேலி ஆயிடுச்சு. 16 பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களின் 2016 மார்ச் 31ஆம் நாளுடைய இருப்பு குழுக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க? இறுதி சரக்கிருப்பு. இது பிரச்சனை இல்லை, அப்படி விட்டுலாம். வாரா கடன் கொடுத்துருக்குறாங்க, ஐயக்கடன், தள்ளுபடி ஒதுக்கு. இது 3 தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கல. இது நேர பேலன்ஸ் ஷீட்டுக்கு போய் போட்டு லாப நட்ட கணக்குக்கு வந்தா போதும். இங்கே இதான் பழசு கொடுத்துருக்குறாங்களா பார்க்கலாம். தொடக்க சரக்கிருப்பு வியாபார கணக்கு, அரைகலன் சொத்துக்கள், கொள்முதல் வியாபார கணக்கு, விற்பனை திருப்பம் வியாபார கணக்கு, உள்தூக்கு கூலி வியாபார கணக்கு, அலுவலகம் லாப நட்ட கணக்கு, கடனாளி சொத்துக்கள், வங்கி இருப்பு சொத்து, வாராக்கடன் பழசு கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முதல் பிரச்சனை இல்லை, பொறுப்பு, வெளித்திருப்பம் வியாபார கணக்கு, சரியா? செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, விற்பனை வியாபார கணக்கு, வார ஐயக்கடன் பழசு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடனாளிகள் மீது தள்ளு 3மே பழசு இருக்குது. புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. எப்படி புதுசுனா என்ன அர்த்தம்? இதை புதுசுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து புதுசு நம்மளோட ஸ்டைல்ல போய்க்கலாம். நம்ம புதுசு நம்ம எப்படி புரியுமோ அப்படி பார்த்துக்கலாம். இது வந்து சரி கட்டுதல் அப்படிங்கிறது புதுசு, இருப்பாய்வு அப்படிங்கிறது பழசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து புதுசும் பழசும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். மீதி வந்து வியாபார கணக்குல எந்த பிரச்சனையும் வராது. லாப நட்ட கணக்கு மட்டும்தான். லாப நட்ட கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட் போகலாம். பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த புதுசு 3 இருந்துச்சுல 3யும் இந்த இடத்துல போட்டுடலாம். எல்லாத்தையும் கழிச்சு அவுட்டர் காலத்துல எடுத்தோன்னே எங்க கால்குலேஷன் போக வேண்டாம். வாராக்கடன் கழிச்சு
அதுலேருந்து வரக்கூடிய தொகையில 2% கழிச்சு இந்த இடத்துல போட்டாச்சு. அதுலேருந்து வரக்கூடிய தொகையில 1% கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதியிருக்கீங்க. எப்படி போட்டிருக்கிறாங்க பாருங்க. வாராக்கடன் கழிச்சு 20,000. 20,000த்துல 2% 400. 400 கழிச்சா 19,600. 19,600ல 1% ரூ. 196. சரியா? இது 3யும் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த தொகைய மைண்ட் மனசுல வச்சுட்டு இங்க வரலாம். இங்க வந்தா பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன் போட்டு அவுட்டர் காலத்துல போட்டுட்டு அப்புறமா தள்ளுபடி புதுசு மைனஸ் பழசுன்னு போட்டு அவுட்டர் காலத்துல எழுதிடலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. தள்ளுபடிக்கு புதுசு மைனஸ் பழசு. புதுசுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட், பழசுங்கிறது உள்ள இருக்கிறது இருப்பாய்க்குள்ள. புதுசு மைனஸ் பழசுன்னு எழுதிக்கும். தள்ளுபடிக்கு புதுசு மைனஸ் பழசு. புதுசு இங்க இறுதி தொடக்கம் ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, சரிங்களா? போன வருஷ பேலன்ஸ்க்கு பேர் தொடக்கம் தானே. போன வருஷத்துல இறுதியா இருக்கக்கூடியது இந்த வருஷத்துக்கு தொடக்கம். கரெக்டா? இந்த வருஷத்துக்கு கடைசியில் இருக்குது இறுதி. அதனாலதான் இறுதின்னு கொடுத்துருக்குறாங்க. இது தொடக்கம்னு கொடுத்துருக்குறாங்க. நாம புதுசு மைனஸ் பழசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசுங்கிறது இந்த வருஷத்துக்குள்ளது, பழசுங்கிறது போன வருஷத்துக்குள்ளது. புரிஞ்சுதா? இப்ப இந்த இடத்துல பழைய வாராக்கடன் பிளஸ் புதிய வாராக்கடன் பிளஸ் புதிய ஐயக்கடன் மைனஸ் பழைய ஐயக்கடன். பழசு புதுசுன்னா என்னன்னு கரெக்டா பார்த்து போடுங்க. இல்ல இதுல இருக்கிறதா எனக்கு புரியுது அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது முடிஞ்சு போச்சு. எப்பவும் போல பேலன்ஸ் ஷீட்ல போட்டு டேலி பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் 17 ராஜேஷ் என்பவரின் ஏடுகளில் பெறப்பட்ட 2016 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புக்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னீங்கன்னா, சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு பிரச்சனை இல்லை. 2 இடத்துல உட்காந்துருவீங்க. காலாவதியான காப்பீட்டு முனைமத்துக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 15,000 எனக்கு காலாவதி ஆயிடுச்சு, எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கடனாளிகள் 5% வாரா இயக்கடன், அது வந்து பேலன்ஸ் ஷீட்ல கழிச்சு கொண்டு வருவீங்க. 5% கழிச்சு அது லாப நட்ட கணக்குல கொண்டு வருவீங்க. பொறி இயந்திரம் 20% தேய்மானம் போட்டுருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா தேய்மான இயந்திரத்தின் மீது 20% கண்டுபிடிச்சு தேய்மான தொகையை அது அவுட்டர் காலத்துல கழிச்சு எழுதிடுவீங்க. அதையும் லாப நட்ட கணக்குல பற்று பக்கத்துல கொண்டு வந்துருவீங்க. இது இது மட்டும்தான் வித்தியாசமானது. சரி, இங்க பார்க்கலாம். எடுப்பு, பொறுப்பு, பொறி இயந்திரம், சொத்துக்கள், தொடக்க சரக்கிருப்பு, வியாபார கணக்கு, கொள்முதல் வியாபார கணக்கு, கூலி வியாபார கணக்கு, சம்பளம், லாப நட்ட கணக்கு, காப்பீடு. சரியா? இந்த காப்பீட்டு முனைமத்தை நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். வாடகை வரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வரின்னு பார்த்த உடனே நீங்க பொறுப்புல எடுத்துட்டு போகாதீங்க. வாடகை அப்படின்னு சொன்னதுனால இது லாப நட்ட கணக்கு. கடனாளி சொத்து. அனாமத்து பற்றுல இருக்கிறதுனால சொத்துக்கு எடுத்துட்டு போகணும். அனாமத்து பற்றுல இருக்கிறதுனால பற்று இருப்பு தானே இது. பற்று இருப்புல இருக்கிறதுனால சொத்துக்கள் சைடுல எடுத்துட்டு போகணும். இதுவே வரவுல இருந்துச்சுன்னா பொறுப்புகள் சைடுல எடுத்துட்டு போகணும். சரிங்களா? இது வந்து இருப்பாய்வு டேலி ஆகல அப்படிங்கிறதுனால ஒரு தற்காலிகமான ஒரு கணக்கு உருவாக்கியிருக்காங்க அனாமத்து. அதுக்கப்புறம் பிழையை கண்டுபிடிச்சு அதை நீக்கிடுவாங்க. முதல் பொறுப்பு விற்பனை வியாபார கணக்கு வாரா ஐயக்கடன் அப்படிங்கிறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். வங்கி மேல்வரை பற்று இதை வந்து லாப நட்ட கணக்குல போடுவீங்க. வங்கி மேல்வரை பற்று அப்படிங்கிறது பொறுப்பு. தள்ளுபடி பெற்றது அப்படிங்கிறது லாப நட்ட கணக்கு வரவு. கடன் விற்பனை அப்படிங்கிறது வியாபார கணக்கு. கடன் ஈந்தோர் அப்படிங்கிறது பொறுப்பு. இப்போ இந்த காப்பீடு மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறமா இது ரெண்டும். இது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப பார்க்கலாம். தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், கூலி. இங்க விற்பனையில ரொக்கம் கடன் 2 கொடுத்ததுனால போட்டு இறுதி சரக்கிருப்பு போட்டு எப்பவும் போல மொத்த லாபத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மொத்த லாபத்தை இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. சரியா? வரவு சைடுல கொண்டு வந்தாச்சு. பெற்ற தள்ளுபடி, ஐயக்கடன் தொடக்கம்ங்கிறது பழசு, இது வந்து புதுசு. 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்குறாங்க. வேற எதுவுமே கொடுக்காதனால லாப நட்ட வாராக்கடன் இது எதுவுமே இல்லாதனால இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இங்க சம்பளம் காப்பீட்டு முனைமம் கழிக்க முன்கூட்டி செலுத்தியது. முன்னாடியே செலுத்திட்டீங்க. 15,000 அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. காலாவதி அப்படின்னா இந்த வருஷத்துக்கு தேவை இல்லாதது. அதுக்கப்புறம் வாடகையும் வரியும், பொறி இயந்திரம், தேய்மானம், நிகர லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா இதுல எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த தேய்மானத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. இங்க வந்து கடனாளி இல்ல, கழிக்க வாரா ஐயக்கடன் ஒதுக்கு மட்டும்தான்.
காலாவதியான காப்பீடு. இந்த காப்பீடு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பணத்த வாங்கியிருக்கிறீங்க. அந்த பணத்த வாங்குனது சொத்தாக கருதி இங்க தொகைய போட்டுருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அனாமத்து. சொன்னேன்ல பற்றுல இருந்துச்சு. அதனால சொத்துக்கள் செயல்ல கொண்டு வந்துருக்கிறீங்க. இந்த இடத்துல நிகர லாபம், எடுப்பு, கடனீந்தோர், வங்கி மேல்வரை பற்று. இதுல வித்தியாசமான ஒரே ஒரு இது காலாவதியான காப்பீட்டு முனைமம். இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இத அப்படியே பேஸ் பண்ணி உங்களுக்கு இதுல எல்லா பயிற்சி கணக்கும் இருக்கும். இதுல வந்து ஒன் வேர்ட் பார்த்தீங்கன்னா 5 ஒன் வேர்ட் இருக்குது. இதுல 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். எல்லா 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட்டா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 3 மார்க்கும் டைரக்ட்டா இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கு 1, 2 இப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா, அதுல இருக்கிறது அப்படியே டிட்டோவா தான் இருக்கும் இதுல. ஒவ்வொரு எடுத்துக்காட்டும், ஒவ்வொரு உதாரணமும் நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 12, 13, 14, 15, 16, 17 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? 17 பயிற்சி கணக்குகள் இருக்குது. கரெக்ட்டா எடுத்துக்காட்ட பார்த்துட்டு இது போடுங்க.